குட் ஆஃப்டர்நூன். நாங்கள் இன்றைக்குரிய கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்குரிய கிளாஸில் நாங்கள் முக்கியமாக கவர் பண்ண போகிற ஒரு செக்ஷன் தான் இது. ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் மிக முக்கியமான ஒரு செக்ஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது அந்நிய செலாவணி சந்தையும் அதனுடன் தொடர்பான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும், உற்பத்தி ப்ராடக்ட்னு சொல்லலாம், முதலீட்டு பொருட்கள் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், முதலீட்டு கருவிகள்னு கூட சொல்லலாம். இதுதான் இன்றைய சப்ஜெக்ட். அறிமுகம். அந்நிய செலாவணி சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்? இது பல வரை விலக்கணங்கள் காணப்பட்டாலும் ஒரு நாட்டின் நாணயம் மற்றொரு நாட்டின் நாணயத்திற்காக பரிமாற்றிக்கொள்ளும் சந்தை. அந்நிய செலாவணி சந்தை என்றால் ஒரு குறிப்பிட்ட நாட்டுட நாணயத்தை இன்னொரு நாட்டுட நாணயமாக மாற்றிக்கொள்ளுதல். அதாவது நாங்கள் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டால் இலங்கையின் ரூபாவினை ஐக்கிய அமெரிக்காவின் டொலராக மாற்றுகின்ற செயற்பாடு அந்நிய செலாவணி சந்தை, அல்லது அதை மாற்றுகின்ற செயற்பாடு நடைபெறுகின்ற இடம்தான் இந்த அந்நிய செலாவணி சந்தை எனப்படும். அந்நிய செலாவணி சந்தை ஏன்? வை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்? ஒரு நாடு பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்கும் போது அல்லது வேறொரு நாட்டில் முதலீடு செய்யும் போது அந்த நாடு பரிவர்த்தனை செய்ய வேறு சில நாட்டின் நாணயங்களை பெற வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் நாம் கற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு நாடு பொருட்கள் மற்றும் சேவைகளை இன்னொரு நாட்டிலிருந்து வாங்கும் போது, இன்னொரு டெரிட்டரி, அதாவது அந்த நாட்டுக்கு வெளியே உள்ள ஒரு நாட்டிடமிருந்து வாங்கும் போது, அல்லது வேறொரு நாட்டில் முதலீடு செய்தல், நாட்டுக்கு வெளியே இன்னொரு நாட்டுல முதலீடுகளை மேற்கொள்ற நேரம் அது பல வகையான முதலீடுகளா இருக்கலாம். உதாரணமா, நல்ல உதாரணம் தான் எங்களுக்கு சொல்லலாம், சைனாவோ இந்தியாவோ. இப்ப அடிக்கடி பேசப்படுகின்ற ஒரு டாபிக் தான் ஸ்ரீலங்கால முதலீடு செய்யுது. அப்ப அந்த நாடுகள் ஸ்ரீலங்காவில் இங்க முதலீடு செய்யணும்டா பெரும்பாலான ஐக்கிய அமெரிக்க டாலரைத்தான் இங்க கொண்டு வந்து முதலீடு செய்வாங்க. ஏண்டா ஐக்கிய அமெரிக்க டாலர் தான் அந்த சர்வதேச வியாபாரத்துல மிக முக்கியமான ஒரு கரன்சியாக செயற்படுது. ஆகவே அந்த நாடு இங்க முதலீடு செய்யணும் என்றால் அந்த நாடு அந்த கரன்சியை கொள்வனவு செய்யணும், அல்லது அந்த நாடு பரிவர்த்தனை செய்ய வேறு சில நாட்டின் நாணயங்களை இங்க அந்த நாடு அந்த டிரான்சாக்சனை செய்யறதுக்கு, பொருட்களை வாங்குறதுக்கோ அல்லது முதலீடு செய்வதற்கோ சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கோ இந்த பணத்தை செலுத்துவதற்காக, அதனை பெற்று போறதுக்கு சனத்தை செலுத்துவதற்காக வேண்டி வேறொரு நாட்டு நாணயத்தை வாங்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அதைத்தான் இங்க அந்நிய செலாவணி ஏன் அவசியம் என்ற விடயத்துல நாங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஒரு நாடு தனக்கு தேவையான இம்போர்ட் நடவடிக்கைகள்ல ஈடுபட்ட நேரம் டிரெக்டா சொல்றால் இம்போர்ட்ஸ். அதே போல சேவிஸ்ல சில சேவைகளை பெறுறதுக்கு, அதே போல சில கடன்கள் பெற்றிருக்கும் நாடுகள், அந்த நாடுகள் அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு இந்த ஃபாரின் கரன்சி தேவைப்படும். அதே போல வெளிநாடுகள்ல முதலீடுகளை மேற்கொள்வதற்கு, இப்படி பல காரணங்களுக்காக வேண்டி ஒரு நாட்டுக்கு ஃபாரின் கரன்சி தேவைப்படும். அந்த செயற்பாடு தான் அந்நிய செலாவணி சந்தையில அந்த செயற்பாடுகள் தான். உதாரணமா நான் எங்க இருக்கிறேன், ஆனா ஃபாரின் கண்ட்ரியில சேவையை நுகர வேண்டிய தேவை இருக்குது. எனக்கு அந்த சேவையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருந்தால் அந்த சேவையை பெறுவதற்கு நான் இந்த ஃபாரின் கரன்சி தான் யூஸ் பண்ணணும். என்றால் எங்களோட நாட்டு நாணயத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நாணயம் ஒன்றைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். ஆகவே பல விஷயங்களை சொல்லலாம். உண்மையில நாங்க எங்க நாட்டை எடுத்தா நிறைய அத்தியாவசிய பொருட்கள் நாங்க இம்போர்ட் பண்றோம். அந்த இம்போர்ட்ஸ் நிப்பாட்டினா எங்களுக்கு பெரும் கஷ்டமாகிக்கும். உதாரணமா வெஹிக்கல் இம்போர்ட்ஸ் இப்ப நிப்பாட்டிக்கிறாங்க. அந்த வெஹிக்கல் இம்போர்ட்ஸ் எங்களுக்கு ஒரு அத்தியாவசியமானதா இல்லை. நாட்டுல அரசு தேவையான அளவு வெஹிக்கல் இருக்குது, அந்த வெளிநாட்டிலிருந்து அந்த வெஹிக்கல் இப்ப கொண்டு வர தேவையில்லைன்னா இதனூடாக அந்நிய செலாவணிக்கான தேவையை அரசு குறைக்குது. இப்படி பல காரணங்களை நாங்க அடுக்கி கொண்டு போகலாம். ஒரு சந்தை கட்டமைப்பு, எப்படி இந்த அந்நிய செலாவணி சந்தை இந்த கட்டமைப்பு காணப்படுகின்றது?
ரவுண்ட் த கிளாக் மார்க்கெட் என்று சொல்றது, அல்லது சிலர் சொல்லுவாங்க இது என்னன்னா இட்ஸ் நாட் அ 24-hour மார்க்கெட், இட்ஸ் 24-5-hour மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அது இட்ஸ் நெவர் க்ளோஸ்டு. அந்த இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் வந்து நெவர் க்ளோஸ்ட், ரவுண்ட் த கிளாக் அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகத்தான் இருக்கும். உதாரணமா சொன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஓப்பன் டெய்லி வித் தி ஆஸ்திரேலியா ஆசியா ஏரியால தான் இது பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆஸ்திரேலியாட ஆசியா கண்டத்துல அந்த அங்கதான் ஆஸ்திரேலியா தான் மெயினா அந்த ஆரம்பிக்கும், நாள் ஆரம்பிக்கும். ஃபாலோட் பை யூரோப், அது பிறகு யூரோப். ஆஸ்திரேலியா க்ளோஸ் ஆகும்போது யூரோப் திறந்துடும். யூரோப் க்ளோஸ் ஆகும்போது நார்த் அமெரிக்கா கண்ட்ரிஸ் தொடங்கிடும். திரும்ப நார்த் அமெரிக்கா அந்த கண்ட்ரிகள் க்ளோஸ் ஆகிறது முந்தி ஆஸ்திரேலேஷியா கண்ட்ரிஸ் திரும்ப அது துறக்கும். ஆகவே இந்த நாடுகளோட அந்த வியாபாரம் மூடிப்படாது. ஒன்று சில நேரம் ஓவர்லேப் பண்ணலாம், ஆனா மூடிப்பட மாட்டாது. 24 hours அந்த நடவடிக்கை ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நடவடிக்கை உலகத்துல நடந்து கொண்டே இருக்கும். சுற்று கடிகார சந்தை சொல்லுவாங்க. நோ சென்ட்ரல் லொகேஷன், அதாவது இந்த சந்தையை பொறுத்தவரையில அதுக்கு ஒரு இந்த மைய இடம் இல்லை. அடுத்தது இந்த அதாவது ஒரு சந்தை, இது சந்தை பெரும்பாலும் ஓவர் த போன் மார்க்கெட்டா தான் ஓவர் த கவுண்டர் அல்லது ஓவர் த போன் ஓடிசி சந்தைகளாகத்தான் காணப்படும். ஓடிசி சந்தைண்டா ஒரு பெரும்பாலும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடாக இருக்காது. ஒரு எக்ஸ்சேஞ்சுண்டா ஒரு பங்கு சந்தை நான் சொல்றோம். பங்கு சந்தையில அங்க வந்து அது ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்ட ஒரு செயற்பாடாக காணப்படுது. ஆனா இந்த ஃபாரின் கரன்சியை பொறுத்தவரையில அப்படி அந்த பங்கு சந்தை போன்ற ஒரு சந்தை அமைப்பு பெரும்பாலும் காணப்பட மாட்டாது. த்ரூ இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கூட ட்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து ரெண்டு பார்ட்டியும் தான் முன பண்ற விஷயத்துல செயற்படுவாங்க. உண்மையில ஒரு இந்த ஸ்ட்ரக்சர்டு எக்ஸ்சேஞ்ச் கூட ட்ரேட் ஆகிறன்னு இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த அவரோட பேமெண்ட்ஸை கரண்டி பண்ணும். ஆனா இங்க ஓவர் த கவுண்டர்ஸ்ல வந்து பெரும்பாலும் பேமெண்ட்ஸ் வந்து யாரும் கரண்டி பண்ண மாட்டாங்க. அந்த நாடு தான் அந்த செயற்பாடுக்கு பேமெண்ட்ஸை கொடுக்கணும். இங்க அதிக பணப்புழக்கம் ஒன்று தந்திக்கிறேன். ஹை லிக்விட்ன்றது அதிக திரவத்தன்மை தான் வரணும். அதிக திரவத்தன்மை, இந்த மார்க்கெட் வந்து ஹைலி லிக்விட் மார்க்கெட், அதாவது ஹைலி மிக திரவத்தன்மை கூடின மார்க்கெட். ஒரு ஆளுக்கு வந்து $US வாங்கணும்டா வாங்கலாம், எவ்வளவு வாங்கக்கூடிய அளவு அந்த அந்த மார்க்கெட்ல காணப்படும். ஆகவே அல்லது வேறொரு கரன்சி வாங்கணும்டா அந்த வாங்குற கெப்பாசிட்டி பர்ச்சேசிங் பவர் தான் அந்த இடத்துல தீர்மானிக்குமே ஒழிய மார்க்கெட்ல வந்து தேவையான அளவு வாங்குவதற்கான அந்த ஃபாரின் கரன்சி காணப்படும். இது வந்து வேர்ல்ட்ல ஆகப்பெரிய மார்க்கெட் தான் இந்த ஃபாரின் கரன்சி மார்க்கெட். இது ஒரு சாதாரண சின்ன மார்க்கெட் அல்ல, மிகப்பெரிய அளவுல டிரான்சாக்சன் நடைபெறுகின்ற ஒரு மார்க்கெட். தினசரி 5.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். உங்களுக்கு தெரியும் 5.3 ட்ரில்லியன் தான், அது ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். நாங்க நினைக்கிற அளவை விட மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். என்ற ஒரு ட்ரில்லியன் வந்து 1000 பில்லியன். அப்போ 5000 பில்லியன் ஒரு நாளைக்கு ட்ரேட் ஆகுது. 5000 பில்லியன் தான் யோசிச்சு பாருங்க. ஒரு பில்லியன் வந்து 1000 மில்லியன். அப்படி இல்லைண்டா எங்கட நாங்க கோடி கணக்கில் சொல்லுவோம்டா ஒரு பில்லியன் வந்து 100 கோடி. ஆகவே ஒரு ட்ரில்லியன் வந்து மிகப்பெரிய ஒரு அளவு பணத்தை. 1000 பில்லியன் தான் நீ யோசிச்சு பாருங்க. 100 கோடி இன்டூ 1000 மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இது வந்து பெரிய உங்களுக்கு அந்த தேவைன்றதுக்கு இல்லை, சும்மா பார்த்துவோங்க எப்படி மார்க்கெட் அந்த நடைபெறுதுன்றது. இரண்டு ஸ்லைடையும் பொறுத்தவரையில இது பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் அல்ல, இது நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். சந்தை அமைப்பு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இதுதான் முக்கியம். சந்தை அமைப்பு எப்படின்ற விஷயம்தான் முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. ஒரு மார்க்கெட் எடுத்தா அந்த மார்க்கெட்ல பங்கேற்பாளர்கள் யாரு?
இந்த மார்க்கெட்ல நாங்க சொன்ன நேரத்தோட ஏன் மார்க்கெட் தேவைண்டா இறக்குமதி ஏற்றுமதி வேறு வேற அந்த ஃபாரின் கரன்சி தேவைப்பாடுகளை நிறைவு செய்வதற்கு இப்படி ஒரு மார்க்கெட் தேவை. இங்க வந்து சந்தை அமைப்பு பங்கேற்பாளர் என்ற நேரம் ஏற்றுமதியாளர் மற்றும் இறக்குமதியாளர்கள். ஏற்றுமதியாளர் வெளிநாட்டு நாணயத்தை விற்கிறார், இறக்குமதியாளர் வெளிநாட்டு நாணயத்தை வாங்குகிறார். அதாவது நாங்க தெரியுமோ எக்ஸ்போர்ட் பண்ற ஆட்களுக்கு எப்பயும் ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ற ஆட்களுக்கு அவங்களுக்கு ஃபாரின் டாலர்ஸ் கிடைக்கும் அல்லது வேற கரன்சி ஒன்று கிடைக்கும், ஃபாரின் கரன்சி கிடைக்கும். அவங்க வந்து அந்த ஃபாரின் கரன்சியை இங்க பயன்படுத்தலாம். என்ன இங்க உதாரணமாக இலங்கையில அவங்களுக்கு டொலர்ஸை கொடுத்து பெரும்பாலும் பொருட்களை கொள்வனம் செய்ய முடியாது. அவங்க அதை திரும்ப ருப்பீஸா மாற்றணும். ஆகவே ஏற்றுமதியாளர் என்ன செய்வாங்கண்டா அவங்களுக்கு கிடைக்கிற டொலர்ஸை ருப்பீஸா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆகவே அவங்களுக்கு ஒரு வெளிநாட்டு சந்தை, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் தேவைப்படுது. இவங்க ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டிசிபென்ட். அதே போல இறக்குமதியாளர்கள் தங்களோட இறக்குமதிக்கான பேமெண்ட்ஸை செலுத்துறதுக்கு அவங்களுக்கு வெளிநாட்டு நாணயங்கள் தேவைப்படும். ஆகவே வெளிநாட்டு நாணயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் அவங்க என்ன செய்வாங்கண்டா வெளிநாட்டு நாணயத்துக்கான டிமாண்டை ஏற்படுத்துவாங்க. வெளிநாட்டு நாணயத்துக்கான டிமாண்ட் ஏற்படுத்துற நேரம் அந்த சந்தையில் அவர்களுக்கு போதுமான அளவு வெளிநாட்டு நாணயங்களை கொள்வனவு செய்யறதுக்கான நாணயங்கள் காணப்படணும். ஆகவே இவங்க ரெண்டு பேரும் ஏற்றுமதியாளரும் இறக்குமதியாளர்களும் மிக முக்கியமான பங்கு வகிப்பாங்க. அதே போல இதுக்குள்ளால இன்னும் பலர் வருவாங்க. வெளிநாட்டுல தொழில் புரிகிறார்கள். இந்த நாட்டுக்கு ரெமிட்டன்ஸாக பணம் அனுப்புவாங்க. ஆகவே அந்த பணமும் டாலராக மாற்றப்படும். வெளிநாட்டுல படிக்கிற ஆட்களுக்கு இங்கிருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புவாங்க. ஆகவே அந்த இடத்துலையும் இந்த ஃபாரின் கரன்சியின் தேவை ஏற்படும். அதே போல இன்னும் எங்களை சொல்லலாம், ஃபாரின்ல முதலீடு செய்யறது கேபிட்டல் அக்கௌண்ட் எங்களை தொடர்ந்து கேபிட்டல் மூவ்மெண்ட்ஸ்க்கு அனுமதி இருந்தால் எங்களோட வெளிநாட்டுல போய் முதலீடு செய்வாங்க. இப்போ எங்களோட ஷேர் மார்க்கெட்ல நிறைய வெளிநாட்டவர்கள் முதலீடு செஞ்சுக்கிறாங்க. அவங்க இங்க வந்து முதலீடு செய்யற நேரம் அல்லது பொண்ட் மார்க்கெட்ல முதலீடு செய்யறாங்க, அல்லது எஃப்டிஐ டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிரெக்ட் ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஊடாக எங்களுக்கு பணம் வரும். இப்படி பல வழிகள்ல ஒரு நாட்டுக்குள்ளால பணம் வரும். அதே நேரம் வங்கிகள் இரண்டாவது இதுல சந்தை கட்டமைப்புல முக்கியமான ரோல் பிளே பண்றார்கள் தான் வங்கிகள். ஒரு இடைத்தரகராக ஃபர்ஸ்ட்டுக்கு வங்கி எடுத்தா என்ன செய்வாங்கண்டா வங்கி ஃபாரின் கரன்சிக்கிறார்கள்ட்ட இந்த வாங்குவாங்க. ஃபாரின் கரன்சி தேவைப்படுறார்களுக்கு வங்கி ஃபாரின் கரன்சியை கொடுக்கும். உதாரணமாக எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அவங்களோட ஃபாரின் கரன்சியை வங்கிகளுக்கு விற்பனை செய்வாங்க, அல்லது ஃபாரின்ல இருக்கிறார்கள் அவங்களோட ஃபாரின் ஏர்னிங்ஸை வந்து வங்கிக்கு அனுப்பும். ஆகவே வங்கி அதை வாங்கும். அதே நேரம் இம்போர்ட்டர்ஸ் என்ன செய்யும்டா வங்கிகள்கிட்ட இந்த ஃபாரின் கரன்சியை வாங்கும். அங்க இம்போர்ட் பில்லை செட்டில் பண்றதுக்கு தேவையான கரன்சியை வாங்கும். இவங்க அதாவது வாங்குறார்களுக்கும் விற்கிறார்களுக்கும் இடையில் உள்ள ஒரு இடைத்தரகராக செயற்படுவாங்க. அதே நேரம் இம்போர்ட்டர்ஸை பொறுத்தவரையில அவங்களோட இம்போர்ட் பண்றதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸை செய்து கொடுக்கறதோடு அந்த நாட்டுல எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரியில் உள்ள அந்த வங்கிக்கும் இந்த வங்கிக்கும் இடையில் உள்ள ஒரு தொடர்பையும் இணைப்பையும் ஏற்படுத்துறாக்களாக இந்த வங்கி இடைத்தரக வேலையை செய்யும். லாபத்தை ஈட்டுவதற்காக வர்த்தகம் செய்யும். அடுத்த வங்கிகளை பொறுத்தவரையில வங்கி என்ன செய்ய முடியல, இப்ப இதை வாங்குற ஃபாரின் கரன்சி வாங்குற விற்கிற வந்து அதனோட ஒரு லாபத்தை உழைத்து கொள்ளும். அதுவும் அவனோட ஒரு நோக்கமாய்க்கும். இந்த பேங்க் சந்தைக்கு திரவத்தை வழங்குகிறது. அடுத்தது இந்த பேங்க் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் லிக்விடிட்டி டு த மார்க்கெட். சந்தையில இந்த பேங்க் வங்கிகளுக்கு இடையிலான அந்த டிரான்சாக்ஷன் வந்து இது ஒரு திரவத்த தன்மையை வழங்கும். ஆகவே அந்த திரவத்தன்மையை வழங்குற அந்த செயற்பாடையும் இந்த வங்கிகள் செய்து புரோக்கர்ஸ் மணி புரோக்கர்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஆகவே bring together buyers and sellers for a fee. இவங்க என்ன செய்வாங்கண்டா ஒரு வங்கி வாங்கும், இன்னொரு வங்கி விற்கும். ஃபாரின் கரன்சியை விற்குது, ஒரு வங்கி வாங்குது,
ஒரு வங்கி விற்குது. அப்ப இவங்க 2 பேரையும் இணைக்கின்ற செயற்பாட்டை இந்த இடைத்தரகர்கள் புரோக்கர்ஸ் செய்வாங்க. அதாவது இவங்க இந்த செயற்பாட்டை செய்யறதுக்காக வேண்டி ஒரு தரகு கட்டணம், ஒரு கட்டணத்தை அறவிடுவாங்க. ஒரு கட்டணத்திற்கு தான் அவங்க இந்த சேவையை செய்வாங்க. வாங்குபவர்களையும் விற்பவர்களையும் இணைக்கின்ற செயற்பாட்டை இந்த மணி புரோக்கர்ஸ் பெரும்பாலும் செய்வாங்க. ஆகவே மணி புரோக்கர்ஸ் மிக முக்கியமான பங்கு தான் இந்த டிமாண்ட் பண்ற ஆட்களையும் சப்ளை பண்ற ஆட்களையும் இணைக்கின்ற ஒரு செயற்பாட்டை செய்வாங்க. அதே நேரம் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ வந்து என்னன்னா, முந்தி எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லாத காலங்களை பொறுத்தவரையில, அந்த காலங்கள்ல இந்த எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் காணப்படாத காலங்கள்ல புரோக்கர்ஸ் பெரிய ரோல் பிளே பண்ணாங்க. ஏன்னா வங்கிகள் யார்கிட்ட வங்கி ஒன்று டாலரை வாங்கணும்னா யார்கிட்ட டாலர் ஈக்குன்றது ஒவ்வொரு வங்கிக்கா போய் கேட்க வேண்டிய தேவையில்லை. ஒரு மணி புரோக்கர் பேசினா அவர் உடனே சொல்லுவார், இன்னும் ஆள்கிட்ட தான் டாலர் ஈக்குது, உடனே அவங்களோட டிரான்சாக்ஷனை நிறைவேற்றிக் கொள்ளலும், அடுத்தது ஒரு சிறந்த பிரைஸுக்கு மேற்கொள்ளலும். அது இப்ப என்ன நடந்திருக்கிறேன்டா, ப்ளூம்பர்க், ராய்ட்டர்ஸ் போன்ற ஸ்கிரீன்கள்ல இந்த ஃபாரின் கரன்சி ட்ரேட் ஆகும். அங்க வந்து என்ன செய்வாங்கண்டா, அவங்களோட பிட் ஆஃபர்ஸ் எல்லாம் காணப்படும். வாங்குறாக்களும் விற்கிறாக்களும் அந்த எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் இருப்பாங்க. அவங்க என்ன விலைக்கு வாங்க தயார், என்ன விலைக்கு விற்க தயார்ன்ற அந்த தயார் நிலைகளை காட்டுவாங்க. ஆகவே அவங்கள பொறுத்தவரையில, அந்த சந்தையை பொறுத்தவரையில வாங்குறாக்களும் விற்கிறாக்களும் அங்க மீட் பண்ணி கொள்வாங்க. அதாவது எலக்ட்ரானிக்கலி மீட் பண்ணி கொள்வாங்க. வாங்குறாள் அவரோட பிட்டை போட்டிப்பாரு, விற்கிறாள் ஒஃபரை போட்டிப்பாரு, அல்லது வாங்குறாள் என்ன வாங்குற விற்கிறாண்டும் அது பலமாயான விடயங்கள் வரும். அது ஈஸியா அந்த ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம் ஊடாக அவங்க வாங்கலாம். அவ்வாறு வார நேரம் புரோக்கர் தேவை இல்லா பேத்திடும். அதாவது ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம் காணப்படுற நேரம் இந்த புரோக்கரை ரிப்ளேஸ் பண்ற ஒரு வேலையை தான் இந்த ஆட்டோமேட்டட் இந்த ட்ரேடிங் சிஸ்டம் செய்யும். ஆகவே அந்த இடத்துல புரோக்கர்ஸ் தேவைப்படாதுன்ற ஒரு விஷயம்தான் முக்கியமாக இங்க குறிப்பிட வேண்டும். ஆகவே புரோக்கர்ஸ் வந்து இன்டர்மீடியேட்டர்ஸ், இவங்க வந்து இந்த சந்தை கட்டமைப்புல ஒரு முக்கியமான ஆட்கள். இவங்களை ரிப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய சிஸ்டங்கள் வந்துச்சு. அடுத்த மிக முக்கியமான ஒரு ஆள் தான் மத்திய வங்கிகள். மத்திய வங்கி, ஒரு நாட்டுண்ட மத்திய வங்கி என்ன செய்யும் என்றால், இந்த சந்தையை அவதானிக்கும். அவங்க அந்த நாட்டுண்ட ஃபாரின் கரன்சி மார்க்கெட்டை பத்தி கவனமா பார்த்து கொண்டிருக்கும். ஏனென்றா அந்த நாட்டுண்ட ஃபாரின் கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது ஒரு கரன்சிக்காக இன்னொரு கரன்சியை மாற்றுகின்ற அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பதை மத்திய வங்கி அவதானிக்கும். உதாரணமாக ஃபாரின் கரன்சி வந்து மிகவும் குறைந்து சொல்றது, அந்த மக்கள் குறைந்து சொல்றதும் ஒரு நாட்டுக்கு பாதகமாய்க்கும், கூடி சொல்றதும் பாதகமாய்க்கும். உதாரணமாக ஃபாரின் கரன்சியின் சப்ளை வந்து மார்க்கெட்ல கூடுமுண்டா அந்த ஃபாரின் கரன்சியின் விலை வந்து குறைஞ்சிட்டு போகும். ஆகவே எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன செய்வாங்கண்டா, அவங்க குறைந்த விலைக்கு தான் தண்டா எக்ஸ்போர்ட்ஸ அந்த ருப்பி, இந்த ஸ்ரீலங்காண்டா ருப்பியை மாற்றி கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். இது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு லாபத்தை குறைக்கும். அதே போல ஃபாரின்ல ஏர்ன் பண்ற ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அனுப்புற ஃபாரின் எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க வருமானத்தை குறைக்கும். ஆகவே இந்த இடமும் முக்கியம். எக்ஸ்போர்ட்டர்ஸ் லாபம் குறையிறா அவங்க வந்து அந்த எக்ஸ்போர்ட்ஸ் பிசினஸ்ல இருந்து ஓரமாகிற சூழ்நிலைகள் கூட ஏற்படும். ஆகவே அதனால பாதிக்கப்படுவாங்க. அதே போல இம்போர்ட்ஸ், அந்நிய செலாவணிக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டா அதுல விலை வந்து கூடிக்கொண்டே போகும். அப்படி கூடிக்கொண்டு போற நேரம் உள்நாட்டுல வெளிநாட்டு பொருட்களோட விலை வந்து கூடும். நாங்க இம்போர்ட் பண்ற பொருட்களோட விலை வந்து மிக அதிகரிச்சு கொண்டு போகும். அப்ப மக்கள் கஷ்டப்படுவாங்க. ஆகவே இந்த நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை பொறுத்தவரையில அதான் பேலன்ஸ் லெவல்ல கொண்டு போறதுதான் ஒரு நாட்டுக்கு மிகச்சிறந்ததாக காணப்படும்.
என்ன அது மிச்சம் ஏறிக்கொண்டு போனாலும் பெரிய பாதிப்பு வரும், அது குறைந்து கொண்டு போனாலும் பாதிப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. ஆகவே மத்திய வங்கி என்ன செய்யும்டா அதை அவதானிச்சு டொலருடைய பெருமை இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது, ருபீஸ் ஸ்ட்ராங் ஆகுதுன்றா அங்க வந்து டாலர்ஸ் சப்ளை வந்து கூடிக்குது. அப்ப மத்திய வங்கி டாலர்ஸை வாங்கும், ஒரு லெவல்ல வாங்கும், கொள்வன செய்யும். அதே போல டாலரோட இந்த சப்ளை குறைஞ்சி டாலருடைய பிரைஸ் ருபீஸ்க்கு எதிராக எக்ஸ்சேஞ்ச் ரேட் மிக கூடிக்கொண்டு போக முன்னிருந்தால் மத்திய வங்கி என்ன செய்யும்டா தன்னிடம் இருக்கின்ற டாலர்ஸை வந்து சந்தைக்கு வெளியிடும், சந்தைக்கு போடும், மத்திய வங்கி விற்பனை செய்யும் சந்தைக்கு. அவ்வாறு சந்தைக்கு சப்ளைய டாலர்ஸை மத்திய வங்கி இன்டர்வென்ஷன் நாங்க சொல்றோம். இது தலையிட்டு மத்திய வங்கி தலையிட்டு அந்த டாலர் சப்ளைய கூட்டுதனூடாக சந்தை இந்த டொலருடைய பெறுமதியை ஒரு அளவுல வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். டொலரை ஒரு அளவுல வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் சந்தையில காணப்படும். டொமஸ்டிக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நாங்கள் எடுத்துக்கொண்டா இந்த இந்த படத்தின் ஊடாக எங்களுக்கு தெளிவாக விளங்கலாம். இங்க நாங்க மேல காண்றது வந்து ரிசீவ் ஃபாரின் கரன்சி, எங்க சிஸ்டத்துக்குள்ளால எங்கால ஃபாரின் கரன்சி வருது. உதாரணமா இந்த இடத்த பார்த்தோம்டா நாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் இங்க போட்டிக்குது, எங்களுக்கு போடையிலும் சாரி இங்க எங்களுக்கு நிறைய விஷயங்களை போடலாம். என்னென்ன வழிகள்ல நாட்டுள்ளுக்கு வருது நான் சொன்னேன், எக்ஸ்போர்ட்ஸ்ல வரும், ஃபாரின் ரெமிட்டன்ஸ்ல வரும், சில லோன் வரும், சில கொமர்ஷியல் லோன் வரும், அல்லது கன்செஷனரி லோன் வரும், சில ஹெல்ப்ஸ் எங்களுக்கு வர சில சேரிட்டிஸ் வரலாம். இப்படி பல வழிகள்ல அல்லது டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐஸ் வரலாம். ஒரு சிஸ்டத்துக்குள்ளால பணம் வரும், இந்த ஒரு நாட்டுக்குள்ளால பணம் வர நேரம் அது ஒரு வங்கியோடாத்தான் பெரும்பாலும் வரும். அந்த வங்கி என்ன செய்யும்டா அடுத்த வங்கிகளோடு டிரான்சாக்சன் செய்யும், அந்த வங்கி விற்கும் வாங்கும். அதே போல இங்க 4 வங்கிகள் தரப்பட்டிருக்கு, இது 4 வங்கிகளுக்கு இடையிலான டிரான்சாக்சன் ஒன்று கொண்டு இந்த ஃபாரின் கரன்சியை டிரான்சாக்ட் பண்ணும். அதே போல இங்க இந்த எங்க வெளியே போகும்டா ஒரு 2 வழிகள்ல வெளியே போகும். ஒன்று வந்து என்ன நடக்கும் என்றால் இம்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு தேவையான டாலர்ஸை இந்த வங்கிகளில் இருந்து வாங்கிக் கொள்ளும், அதன் ஊடாக சிஸ்டத்திலிருந்து டாலர்ஸ் வெளியே போகும். அல்லது ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்றார்கள் அந்த வங்கிகள்கிட்ட இந்த டாலர்ஸை கொள்வனவு செய்யும், அல்லது வேற தேவைகளுக்காக இந்த டாலர்ஸ் ஃபாரின் கரன்சியை யூஸ் பண்ற நேரமும் இந்த ஃபாரின் கரன்சி வெளியில் செல்லும். அதே போல இங்க வந்து சென்ட்ரல் பேங்க் ஒரு நான் சொன்னேன் முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணும். சென்ட்ரல் பேங்க் வந்து மார்க்கெட்ல சில நேரம் டாலர்ஸை வாங்கும், சில நேரம் மார்க்கெட்டுக்கு டாலரை விநியோகிக்கும், அல்லது மார்க்கெட்ல எக்ஸஸ் டாலர்ஸ் காணப்படும் என்றால் ஃபாரின் கரன்சி காணப்படும் என்றால் அதை வந்து அப்சார்ப் பண்ணும். அது அப்படி இல்லாட்டி மார்க்கெட் ஷார்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து கூடிக்கொண்டு போறேன்னா அந்த மார்க்கெட்டுக்கு ஃபாரின் கரன்சியை இன்ஜெக்ட் பண்ணும், அப்சார்ப் பண்ணும் அல்லது இன்ஜெக்ட் பண்ணும். இரண்டுல ஒரு வேலையை செய்யும். நாங்க இந்த நடவடிக்கையை சொல்றோம் சென்ட்ரல் பேங்க் இன்டர்வென்ஷன். மார்க்கெட்டுக்கு சென்ட்ரல் பேங்க் இன்டர்வென்ட் பண்ணும் என்ற விஷயம்தான் இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. எஃப்எக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், எஃப்எக்ஸ் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அடிப்படைகள். ட்ரேட் டேட், நாங்க இப்ப ஒரு ட்ரேட் நடக்கிற நேரம், ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் நடக்கிற நேரம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். நான் இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணல, சின்ன விடயம்ன்றதுனால நீங்க தேவைண்டா குறிச்சுக்கோங்க. ட்ரேட் டேட் என்றால் அந்த வியாபாரம் நடைபெறுகின்ற தினம். இப்போ இன்றைக்கு நாங்க அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் செய்கிறோம் என்றால் இன்றைய தினம்தான் அந்த வியாபாரம் நடைபெறுகின்ற தினம் அல்லது வியாபாரம் நடைபெற்ற தினம். The date on which the transaction occurs. அந்த டிரான்சாக்ஷன் குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் நடைபெற்ற நாள். அடுத்தது வேல்யூ டேட். இது முக்கியமான ஒரு விஷயம். வேல்யூ டேட் எப்ப நாங்க டிரான்சாக்ஷன் செஞ்சோம்,
டிரான்சாக்ஷனுக்கான செட்டில்மெண்ட் எப்ப நாங்க செய்யறோமோ அந்த நாள், அதாவது டிரான்சாக்ஷனுக்கான பேமெண்ட்ஸை நாங்க செய்கின்ற நாள், பேமெண்ட்ஸை கொடுக்கின்ற நாள் தான் the date on which settlement take place, value date. ஆகவே transaction date, value date இது ரெண்டும் முக்கியம். transaction dateன்றது ஒரு வியாபாரம் நடைபெறுகின்ற தினம், அதே நேரம் value dateன்றது குறிப்பிட்ட நடைபெற்ற அந்த வியாபாரத்துக்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்கின்ற தினம்தான் வந்து கொடுப்பனவுகள் நடைபெறுகின்ற அல்லது கொடுப்பனவுகள் பரிமாறப்படுகின்ற அந்த தினம்தான் வந்து வேல்யூ டேட் எனப்படும். ஆகவே இந்த வேல்யூ டேட்டை பொறுத்தவரையில பல டேட்டுகளை தீர்மானிக்கலாம். அந்த டேட்டுக்கு ஏற்ப அதற்கு சில பெயர்களை கொண்டு நாங்க அழைப்போம். ஒன்றாவது வந்து ஸ்பாட் டேட்ன்றது, இதை நீங்க இங்கிலீஷ் அந்த தமிழ் பரிவர்த்தனை செய்ய தேவையில்லை. ஸ்பாட் டேட் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸ்பாட் டேட் என்றால் the basic FX market is that which quoted for settlement in 2 working days, T plus 2 days. அதாவது இதுக்குரிய ஒரு செட்டில்மெண்ட் ஸ்பாட் டிரான்சாக்ஷனை பொறுத்தவரையில அதுக்கான செட்டில்மெண்ட் எப்ப நடைபெறும் என்றால் market is that which is ordered for settlement in 2 working days. நாங்க இந்த டிரான்சாக்ஷன் செஞ்சோம் என்றால் நாளைக்கு நாங்க செட்டில் பண்ண மாட்டோம், நாளை மறுநாள் தான் அதோட செட்டில்மெண்ட் நடைபெறும். இதுதான் வழமையான பொதுவான செட்டில்மெண்ட் மெத்தட். The quoted rate is called spot rate. பெரும்பாலும் இந்த சாதாரண மார்க்கெட்ல கோட் பண்ற ரேட்டுக்கு நாங்க சொல்றது ஸ்பாட் ரேட். அதாவது ஸ்பாட் மார்க்கெட்ல கோட் பண்ணப்படுகின்ற ஸ்பாட் செட்டில்மெண்ட் கோட் பண்ணப்படுகின்ற ரேட் நாங்க சொல்லுவோம் ஸ்பாட் ரேட். செட்டில்மெண்ட் டேட் இஸ் கால்ட் ஸ்பாட் டேட். செட்டில்மெண்ட் டேட் நாங்க சொல்ற அந்த ஸ்பாட் டேட். ஆகவே இந்த ஸ்பாட் டேட்டை பொறுத்த வரையில இதுதான் சந்தையில நோமலாக பயன்படுத்தப்படுகின்றது. அதற்குரிய செட்டில்மெண்ட் வந்து 2 + 2 ட்ரேட் டேட் பிளஸ் 2. ஆகவே இன்றைக்கு நாங்க ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சிருந்தா நாளைக்கு இல்லாத செட்டில்மெண்ட் நாளை மறுநாள் தான் செட்டில்மெண்ட். இதைத்தான் T + 2. டொம் செட்டில்மெண்ட் வந்து டொம் செட்டில்மெண்ட் பொறுத்த வரையில செட்டில்மெண்ட் டேக் பிளேஸ் 1 business day after the trade date. அதாவது நாங்க இந்த டிரான்சாக்ஷன் செஞ்சோம், இன்றைக்கே செட்டில்மெண்ட் நடைபெறாது, நாளை நடைபெறும். T plus இன்றைக்கு நாங்க வந்து ட்ரேட் செஞ்ச நாள் பிளஸ் 1 day நெக்ஸ்ட் டே அதுக்கான செட்டில்மெண்ட் நடைபெறும். ஆகவே டொம்மை பொறுத்த வரையில டொம்ல நாங்க விலை கொள்ள வேண்டியது செட்டில்மெண்ட் நாளை. அடுத்தது கேஷ். உங்களுக்கு தெரியும் கேஷ் பிசினஸ் பொதுவாகவே தெரியும். எதுவும் கேஷ்ண்டா உடனே அந்த வியாபாரம் நடைபெற்றோடனே அதுக்குரிய செட்டில்மெண்ட் நடைபெறும். அதாவது உடனேன்றதை விட அந்த குறிப்பிட்ட நாள்ல நடைபெறும். செட்டில்மெண்ட் டேக் பிளேஸ் ஆன் த ட்ரேட் டேட். அந்த டிரான்சாக்ஷன் எப்ப நடைபெற்றுச்சோ அந்த டேயில தான் வந்து இந்த செட்டில்மெண்ட் நடைபெறும். இதுக்கு நான் சொல்லுவோம் கேஷ் செட்டில்மெண்ட். ஃபார்வர்ட் செட்டில்மெண்ட். ஃபார்வர்ட்ன்றாவே எங்களுக்கு விளங்கும். ஃபார்வர்ட் செட்டில்மெண்ட்ன்றது முன்னுக்கு நாங்க செட்டில் பண்றது. அதாவது செட்டில்மெண்ட் ஆன் ஃபியூச்சர் டேட் பியாண்ட் 2 working days. இங்க செட்டில்மெண்ட் வந்து பியாண்ட் 2 working days. T plus 2 வந்து ஸ்பாட்ண்டா அதை தாண்டி வர எல்லா செட்டில்மெண்ட்களும் T plus 2 விட கூடின எல்லா செட்டில்மெண்ட்களையும் நான் சொல்வோம் ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷன், ஃபார்வர்ட் செட்டில்மெண்ட். அதாவது செட்டில்மெண்ட் வந்து ஃபார்வர்ட் செட்டில்மெண்டாக கொள்ளப்படும். ஆகவே நாங்க 4 வகையான செட்டில்மெண்ட் பார்த்தோம். ஸ்பாட் வந்து வழமையா பயன்படுத்தப்படுற T plus 2 தான் ட்ரேட் டேட் பிளஸ் 2 டேல தான் செட்டில்மெண்ட் நடைபெறும். டொம்ன்ற வந்து T plus 1 அண்ட் செட்டில்மெண்ட் கேஷ் வந்து T plus 0. ஃபார்வர்ட் செட்டில்மெண்ட் ஆன் ஃபியூச்சர் டேட். ஃபார்வர்ட் செட்டில்மெண்ட் வந்து ஃபியூச்சர் டேட்ல நடைபெறும். FX fundamentals price market maker
மார்க்கெட் மேக்கர் மார்க்கெட் டேக்கர் இது ரெண்டு முக்கியமான விஷயம்தான் கோட்டர். அதாவது மார்க்கெட் மேக்கர்ன்றது வந்து என்னன்னா அவர் கோட் பண்ணுவாரு, த பேர்சன் ஹூ இஸ் மார்க்கிங் த டூ வே கோட். இன்னும் வந்து டூ வே கோட் என்றால் பொதுவாக இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல என்ன நடக்கும்டா, மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன செய்வாங்கண்டா அவங்க ரெண்டு விலை கோட் பண்ணுவாங்க. ஒன்று அவங்களோட வாங்குற விலை, மற்ற அவங்களோட விற்கிற விலை. விருப்பமானவங்க அவங்களோட வாங்குற விலைகளை போய் வாங்கலாம், விற்கலாம். அதே நேரம் அவங்க விற்கிற விலை, அவங்க விற்க விருப்பமான விலையில வேண்டியவர்கள் போய் வாங்கலாம். அதுதான் சொல்றது the person who is making two-way quotes தான் வந்து மார்க்கெட் மேக்கர். மார்க்கெட் மேக்கர் ரெண்டு சைடையும் கோட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க எவ்வளவுக்கு வாங்குற, என்ன பிரைஸ் வாங்குற, என்ன பிரைஸுக்கு விற்கிற. சே அவங்க $100 million கோட் பண்றாங்கடா, $100 million என்ன விலைக்கு வாங்குறது, $100 million என்ன விலைக்கு விற்கிறது, இந்த ரெண்டு பிரைஸையும் அவங்க வாங்கவும் தயாராகிற பிரைஸையும் அவங்க விற்க தயாராகிற பிரைஸ் இது ரெண்டையும் கோட் பண்றது தான் வந்து இந்த மார்க்கெட் மேக்கர். அடுத்து வந்து மார்க்கெட் டேக்கர். மார்க்கெட் மேக்கர் மாதிரியே மார்க்கெட் டேக்கர் பொறுத்தவரையில the person who is dealing on the two-way price. இவர் என்னன்னா அவர் மார்க்கெட் மேக்கர் கோட் பண்ண அந்த பிரைஸை வச்சு அந்த பிரைஸ்ல டீல் பண்ற, அதுல வாங்கலாம் அல்லது விற்கிற ஏதோ ஒரு செயற்பாடை செய்யறதுதான் வந்து இந்த மார்க்கெட் டேக்கர். மார்க்கெட்ல என்ன பிரைஸ் கோட் பண்ணிக்குதோ அதுக்கு ஏற்ப அவர் டிரான்சாக்சன் செய்யறது, அவர் மார்க்கெட் டேக்கராக கருதப்படுவார். ஆகவே மார்க்கெட் மேக்கருக்கும் மார்க்கெட் டேக்கருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், மார்க்கெட் மேக்கர் வந்து எப்பயும் the person who is making two-way quotes, the market taker வந்து எப்பயும் அவர் வந்து என்ன செய்வார் என்றால் இந்த கோட் பண்ணப்பட்ட பிரைஸ்ல வந்து அவர் வாங்குவார் அல்லது விற்பனை செய்வார். The fundamentals of for FX, exchange rate, the value of one unit of currency in terms of another currency. ஒரு நாணயத்தின் ஒரு அலகு மதிப்பு மற்ற நாணயத்தின் அடிப்படையில், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஒரு நாணயத்தின் அலகு, ஒரு அலகுண்ட பர் யூனிட் ஆஃப் US$ இவ்வளவு ருப்பி வேல்யூ. அதாவது ஒரு யூனிட் US$ வந்து ருப்பி படி எவ்வளவு. உதாரணமாக நான் இங்கே தந்திக்கிறேன், ஒரு US$ 194.85 LKR. அதாவது நாங்கள் ஒரு US$ வாங்குறோம் இருந்தால் $194.85 கொடுத்தான் வாங்க வேண்டும். பேஸ் கரன்சி, அடிப்படை நாணயம். பேஸ் கரன்சின்ற நேரம் the currency which is being priced, அதாவது எந்த கரன்சிக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோ அந்த கரன்சி தான் வந்து பேஸ் கரன்சின்னு நாங்கள் சொல்லுவோம். விலை நிர்ணயம் செய்யப்படும் நாணயம். எந்த நாணயம் இங்கே நாங்கள் மேல பார்த்தோம், ஒரு US$ விலை வந்து 194.85. ஆகவே இது விலை நிர்ணயிக்கப்பட்ட கரன்சி வந்து இங்க வந்து US$. நாங்கள் US$ வாங்குறோம் என்றால், கொள்வனவு செய்கிறோம் என்றால் 194.85 rupees கொடுக்க வேண்டும். US$ is the base currency. இந்த இடத்துல US$ வந்து பேஸ் கரன்சியாக காணப்படுது. Counter and quoted currency. Counter and quoted currency. அடுத்து கவுண்டர் கரன்சி அல்லது கோட்டட் கரன்சி நாங்க சொல்ற நேரம் எதிர் அல்லது மேற்கோள் நாணயம் நாங்க இதை சொல்லலாம். ஆகவே விலை நிர்ணயம் செய்யும் நாணயம், எந்த நாணயத்தினூடாக விலை நிர்ணயம் செய்யறோமோ அந்த நாணயம் தான் இங்க வந்து கோட்டட் கரன்சி. நாங்க மேல வந்து ஒரு $க்கான விலையை ரூபால நிர்ணயம் செஞ்ச போது 194.85 வந்துச்சு. ஆகவே இங்க விலை நிர்ணயம் செய்யும் நாணயமாக காணப்படுவது ரூபாய். LKR எதிர் நாணயம் அல்லது கவுண்டர் கரன்சி அல்லது இந்த கோட்டட் கரன்சின்னு நாங்கள் இந்த இடத்துல அதை சொல்வோம். ஆகவே an exchange rate between two currencies is the price of the base currency expressed in unit of the quoted currency.
இரண்டு நாணயங்களுக்கு இடையிலான பரிமாற்ற வீத விலை மேற்கோள் நாணயத்தின் அளவுகளில் வெளிப்படுத்தப்படும். அடிப்படை நாணயம், அதாவது ஒரு அடிப்படை நாணயத்தின் பிரைஸ் வந்து மேற்கோள் நாணயத்தினூடாக வெளிப்படுத்தப்படுறத வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்று நாங்க சொல்வோம். இரண்டு நாணயங்களுக்கு இடையிலான பரிமாற்று வீதம் அல்லது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஆகவே நாங்க டைரக்ட் கோட் நேரடி மேற்கோள் அல்லது விலை ஒரு வெளிநாட்டு நாணய அலகுக்கு உள்நாட்டு நாணய அலகின் எண்ணிக்கை, ஒரு யுஎஸ் டாலர் அமெரிக்க டாலருக்கு உள்நாட்டு நாணய அலகுகளின் எண்ணிக்கை படி எவ்வளோ நாங்க கொடுக்குறோம்ன்றத வந்து அந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்துக்கு எவ்வளோ ரூபாவை நாங்க கொடுக்குறோம்ன்றதுதான் அந்த நேரடி கோட், டைரக்ட் கோட்ன்ற விஷயமா இருக்கும். இந்த இடத்துல 1 JPY வந்து ஒரு ஜப்பானீஸ் எண்ணை பொறுத்தவரையில நாங்க ரூபாயில கோட் பண்ற நேரம் அந்த ஜப்பானீஸ் எண்ணுக்கான ரூபாயில கோட் பண்ற விலை வந்து 1.8432 ஆக காணப்படும். அதே போல 1 ஈரோ ஈக்குவல் 235.4762 LKR. ஒரு ஈரோ வந்து ஈரோ கரன்சி வந்து 235 ரூபாய் 47 சதம் அல்லது 48% என்று நாங்க சொல்லலாம். ஆனால் இங்க கரன்சியை கோட் பண்ற நேரம் 4 டிஜிட்டுக்கு வந்து கோட் பண்ணுவாங்க. ஒரு யுஎஸ் டாலர்ஸ் வந்து 194 ரூபா 85 சதம். ஆகவே இதை நாங்க சொல்றோம், ஒரு நாணயத்துக்கான விலையை நேரடியாக இன்னொரு நாணயத்தின் ஊடாக கோட் பண்ணப்படுறதுதான் இந்த நாணய மாற்று வீதம், நேரடி நாணய மாற்று வீதம். ட்ரேடிங் கன்வென்ஷன், டாலர் இஸ் த பேஸ் கரன்சி. எஃப்எக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் தொடர்ந்து போது மறைமுக மேற்கோள் நாங்கள் நேரத்தோட பார்த்தது வந்து நேரடி கோட், இது வந்து இன்டிரெக்ட் கோட் பிரைஸ் மேக்கர். அதாவது பிரைஸ் மேக்கர் வந்து மறைமுகமாக மேற்கொள்றது. ஒரு உள்நாட்டு நாணய அலகு வெளிநாட்டு நாணய அலகுகளின் எண்ணிக்கை, ஒரு உள்நாட்டு நாணய அலகுக்கு வெளிநாட்டு நாணய அலகுகளின் எண்ணிக்கை, ஒரு உள்நாட்டு நாணய அலகுக்கு அமெரிக்க டாலர் எண்ணிக்கை, அமெரிக்க டாலருக்கு எதிராக உள்நாட்டு நாணயம். ஆகவே இங்க நம்பர் ஆஃப் ஃபாரின் கரன்சி யூனிட் பெர் 1 டொமஸ்டிக் கரன்சி யூனிட். இன்னும் வந்து என்ன நடக்குதுன்றா, நாங்க பார்த்தோம் நேரத்தோட ஒரு அமெரிக்க டாலருக்கு எத்தனை ரூபாய் என்றுதான் இங்க பார்க்கிறோம். ஒரு ரூபாய்க்கு எத்தனை அமெரிக்க டாலர்கள், அமெரிக்க டாலராக ஒரு ரூபாவை அமெரிக்க டாலராக மாற்றுவதென்றால் எத்தனை டாலர்கள் கொடுக்க வேண்டும் அல்லது. ஆகவே உள்நாட்டு நாணய அலகுக்கு அமெரிக்க டாலர்களின் எண்ணிக்கை, நான் நேரத்தோட பார்த்தது அமெரிக்க டாலர் ஒன்றுக்கான உள்நாட்டு நாணயத்தின் எண்ணிக்கை. இப்ப வந்து ஒரு உள்நாட்டு நாணயத்துக்கான அமெரிக்க டாலரின் எண்ணிக்கை. ட்ரேடிங் கன்வென்ஷன் மேற்கோள் நாணயம் USD, சில உதாரணங்கள் பிஜி டாலர், calculating inverse relationship exchange, தலைகீழ் அல்லது பரஸ்பர பரிமாற்ற வீதங்களை கணக்கிடுகிறது. Estimate the amount of adjustment needed on exchange rate for the exchange rate to be equivalent to each currency's purchasing power. Purchasing power parity, இது ஒரு முக்கியமான ஒரு தியரி. ஒரு நாணயத்தின் வாங்கும் ஆற்றலுக்கும் சமமாக இருக்க
பரிமாற்றத்திற்கான மாற்று வீதத்தின் தேவையான சரி செய்தல் அளவை மதிப்பிடுகிறது. பரிமாற்று வீதம் சரி செய்கிறது. இதனால் இரண்டு வெவ்வேறு நாடுகளில் ஒரே மாதிரியான நன்மை ஒரே நாணயத்தில் வெளிப்படுத்தும் போது ஒரே விலையை கொண்டிருக்கும். இன்னும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியினூடாக என்ன செய்யப்படுதுன்றா, அல்லது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்ற நேரம் எங்கட ஒரு நாட்டின் நாணயத்தோட வெளிநாட்டு எத்தனை பொருட்களை வாங்கலாம், வெளிநாட்டுல உதாரணமாக எத்தனை பொருட்களை வாங்கலாம் என்ற அந்த அடிப்படையில தான் இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாணயத்தின் வாங்கும் ஆற்றலுக்கும் சமமாக இருக்க மாற்றத்திற்கான மாற்று வீதத்தில் தேவையான சரி செய்தல் அளவை மதிப்பிடுகின்றது. பரிமாற்று வீதம் சரி செய்கிறது. இதனால் இரண்டு வெவ்வேறு நாடுகளில் ஒரே மாதிரியான நன்மை ஒரே நாணயத்தில் வெளிப்படுத்தப்படும் போது ஒரே விலையை கொண்டிருக்கும். பரிமாற்று வீதம் சரி செய்கிறது என்றால் இதனால் இரண்டு வேறு நாடுகளில் ஒரே மாதிரியான தன்மை ஒரே நாணயத்தில் வெளிப்படுத்தும் போது ஒரே விலையை கொண்டிருக்கும். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இல்ல நீங்க நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, exchange rate of currency 1 and 2 currency 2 P1 cost of good X in currency 1 P2 வந்து price 2 வந்து cost of good X in currency 2. இன்னும் வந்து என்னன்னா ஒரு சந்தையில நாங்க உதாரணமா எடுத்துக்கொண்டா ஒரு சந்தையில் ஒரு பொருளுக்கு கோட் பண்ணப்பட்டிருக்கிற பிரைஸ் வந்து அந்த கரன்சிக்கு அல்ல கோட் பண்ற அது உதாரணமாக நாங்கள் உதாரணம் ஒன்று பார்ப்போம். உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் பார், ஒரு சாக்லேட் பார் செல் சாக்லேட் பார் தட் செல்ஸ் ருபீஸ் Canadian dollar 1.5 in Canadian city. கனடியன் டாலர் ஒரு சாக்லேட் பார் கனடியன் டாலர் 1.50க்கு விற்பனை செய்யப்படுது இந்த கனடியன் சிட்டியில. அதே நேரம் அந்த சேம் சாக்லேட் வந்து $1 விற்கப்படுது, $1 1க்கு விற்கப்படுது இன் யூஎஸ் சிட்டி. அதாவது ஒரு பொருள் குறிப்பிட்ட அந்த சாக்லேட் நாங்கள் உதாரணமா எடுத்தா அது கனடாவில் விற்கப்படுற நேரம் கனடியன் டாலர் 150 காணப்படுது. அதே சாக்லேட் யூஎஸ்ல விற்கப்படுற நேரம் அது US டாலர்ஸ் 1 காணப்படுது. ஆகவே இந்த சாக்லேட்டை பேஸ் பண்ணி நாங்க இந்த கரன்சி இந்த பிரைஸை தீர்மானிப்போம்டா when the exchange rate between Canada and the US is 1.5 என்றா அந்த பொருளோட விலை கனடா மார்க்கெட்ல 1.5 கனடியன் டாலர் ஆயிக்குது. அதே நேரம் யூஎஸ்ல $1 USD காணப்படுது. ஆகவே எக்ஸ்சேஞ்ச் ரேட் பிட்வீன் USD and CAD is 1.5. Both chocolate bar cost $1. ஆகவே இது கனடால அதே போல எங்களுக்கு இன்னொரு உதாரணம் எடுக்கலாம். ஒரு செல்போன் எடுத்தோம்னா ஒரு செல்போன் வந்து யூஎஸ்ல வந்து விற்கப்படுது $100. அதே செல்போன் ஸ்ரீலங்காவில் விற்கப்படுது 20,000. ஆகவே $100 அங்க விற்கப்படுற செல்போன் இங்க ஸ்ரீலங்காவில் 20,000 விற்கப்படுதுண்டா அந்த செல்போன் வீதப்படி 100க்கு 200 காணப்படுது. 1க்கு 200, ஒரு $1க்கு 200 என்ற வீதத்துல தான் அந்த வித்தியாசம் 2 மாட்டுக்கும் இடையில காணப்படுது. ஆகவே ஸ்ரீலங்காவில் ஒரு $1 பெறுமதி அப்படி காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல 200 ரூபாவா காணப்படும். ஆகவே இந்த இடத்துல இந்த 2 மார்க்கெட்லயும் ஒரே விலையில விற்கப்பட்டதுனால அந்த போன் பிரைஸை வச்சு நாங்க தீர்மானிப்போம் இருந்தால் ஆகவே ஸ்ரீலங்கால அமெரிக்கா டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 200 ரூபாவாக காணப்படும்.
200 ரூபாவாக காணப்படும். இந்த அடிப்படையில இதோட பொருட்களோட விலையின் பேஸை வச்சு ஒரு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சின் பெருமை தீர்மானிக்கப்படுகின்ற அந்த ஷேட்பாட்டை நான் சொல்றேன் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்ற அந்த விடயம். ஆகவே இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி நாங்க நேரத்தோட பார்த்தோம். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அடுத்ததாக நான் பார்க்கறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி. இரு நாடுகளுக்கு இடையிலான வட்டி வீத வேறுபாடு முன்னோக்கி மாற்று வீதத்திற்கு ஸ்பாட் பரிமாற்று வீதத்திற்கும் இடையிலான வேறுபாட்டிற்கு சமம். வட்டி வீத சமநிலை அந்நிய செலாவணி சந்தைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வட்டி வீதங்கள் ஸ்பாட் செலாவணி வீதங்கள் மற்றும் அந்நிய செலாவணி வீதங்களை இணைக்கிறது. ஆகவே முன்னோக்கிய வீதங்களை புரிந்து கொள்ள வட்டி வீத சமநிலை அடிப்படையானது, ஏனெனில் த ஆர்பிட்ராஜ் தொடர்புடையது. இங்க வந்து நான் முக்கியமான சில விஷயங்களை பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு த differential between the forward exchange rate and the spot exchange rate. The interest rate differential between two countries is equal to the differential between the forward exchange rate and spot exchange rate. இந்த முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இரண்டு நாடுகளுக்கு இடையில காணப்படுகின்ற வட்டி வீதங்கள்ல காணப்படுகின்ற வித்தியாசம்தான் இரண்டு நாணயங்களுக்கிடையே நடைபெறுகின்ற ஃபாரின் கரன்சி ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷனுக்குரிய அந்த வீதத்தை எக்ஸ்சேஞ்ச் ரேட் வீதத்தை தீர்மானிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணியாக பயன்படுத்தப்படுகின்றது. இன்ட்ரெஸ்ட் ரேட் parity play an essential role in the foreign exchange market. Connecting interest rate, spot exchange rates, and foreign exchange rate. The understanding of forward rate is fundamental to interest rate parity as it is pertain to arbitrage. இன்னும் வந்து முன்னோக்கிய விதங்களை புரிந்து கொள்ள வட்டி வீத சமநிலைக்கு அடிப்படையானது, ஏனெனில் அது ஆர்பிட்ராஜ் தொடர்புடையது. உதாரணமாக ஆர்பிட்ராஜ் உங்களுக்கு தெரியும், நான் நேரத்தோட சொல்லியிருக்கிறேன். ஆர்பிட்ராஜ் என்பது முதலீடு செய்யாம வருமானத்தை பெறுறது. அதாவது நாடுகளுக்கு இடையிலேயோ அல்லது சந்தைகளுக்கு இடையில டிரான்சாக்சன் நடக்கின்ற நேரம் அந்த சந்தையில காணப்படுகின்ற பிழையான விலையிடலை பயன்படுத்தி ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றதுதான் ஆர்பிட்ராஜ். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன ரிட்டர்னை பெறுறதுதான் வந்து இந்த ஆர்பிட்ராஜ்ன்ற விடயம் குறிப்பிடுது. Using exchange rate calculation, giving the exchange rate USD LKR 194.85. USD LKR the exchange rate வந்து 194.85. If you have 10 million US dollars, how much you can get in LKR? உங்கள்கிட்ட 10 million US dollars இருந்தால் எத்தனை ரூபாய்கள் பெற முடியும்? If you have 100 million LKR, how much can you get in US dollars? இங்க வந்து ரெண்டு விதமாக தரப்பட்டிருக்குது, டிரெக்ட் காட், இன்டிரெக்ட் காட். இந்த ரெண்டு மெத்தட்லையும் தரப்பட்டிருக்குது. 10 மில்லியன் US dollars காணப்பட்டா அதை நாங்கள் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ற நேரம் 10 மில்லியன் இன்டு 194.85 அந்த பிரைஸ் தான் வரும். ஆகவே 10 மில்லியன் வந்து நாங்கள் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ண போட்ட நேரம் 19,408 மில்லியன் ருப்பீஸாக மாறும். 19,948 மில்லியன் ருப்பீஸாக மாறும். 10 மில்லியன் US டாலர்ஸ் வந்து 1948 மில்லியனாக மாறும். அதே நேரம் நாங்கள் 100 மில்லியன் ருப்பீஸை வந்து US டாலர்ஸாக மாற்ற போற நேரம் நாங்கள் வந்து 100 மில்லியன் டிவைடட் பை 194 அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணா எங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளலாம்.
given the exchange rate use EUR GBP 0.8585. அதாவது EUR கரன்சிக்கும் GBPக்கும் இடையிலான எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 0.8585. If you have 10 million euro, how much can you get in GBP? உங்கள்கிட்ட 10 மில்லியன் இருந்தா இதை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஜிபிபி உங்களுக்கு கிடைக்கும். ஈரோ வந்து 10 மில்லியன் காணப்பட்டா உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து 10 மில்லியன் இன்டு 0.8585 அந்த ரேஷியோ தான் வரும். இஃப் யூ ஹாவ் 10 மில்லியன் ஜிபிபி, உங்களுக்கு ஜிபிபி வந்து பிரிட்டன் பவுண்ட் வந்து 10 மில்லியன் காணப்பட்டா அதை வந்து நீங்க ருபீஸ் ஈரோ கரன்சியாக மாற்ற நேரம் எவ்வளோ கிடைக்கும்? இந்த இடத்துல 10 மில்லியனை நீங்க டிவைட் பை 0.8585 அந்த ரேஷியோ ஊடாக கால்குலேட் பண்ணலாம். அவே கரன்சி மூவ்மெண்ட்ஸ் யூஎஸ் டாலர்ஸ். இப்போ நாங்கள் இன்னும் வந்து கரன்சி மூவ்மெண்ட்ஸை பார்க்க போகிறோம். எப்படி ஒரு கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மூவ் ஆகுது, ஒரு மார்க்கெட்டில் மூவ் ஆகிற நேரம் நான் சொன்னேன் டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ஒரு கரன்சியோட விலையை தீர்மானிக்கும். ஆகவே இப்போ என்ன நடந்திருக்குன்னா இங்கே வந்து யூஎஸ்டி எல்கேஆர் கோட் பண்ணப்பட்டிருக்குது 194.85. இப்போ என்ன நடக்குதுன்னா மார்க்கெட் வந்து கோட் பண்ணுது யூஎஸ்டி எல்கேஆர் ஏலியா கோட் பண்ணப்பட்டுச்சு, அதில் நேற்று கோட் பண்ணப்பட்டுச்சு 194.85. இப்போ வந்து என்ன கோட் பண்ணுது என்றால் 194.50. இன்னும் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு யூஎஸ் டாலர்ஸ்க்கு நாங்கள் நேரத்தோட கொடுத்தோம் 194.85. இப்போ வந்து யூஎஸ் டாலர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் 194.50. அதாவது 0.35 சென்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து குறைவாக கொடுக்குறோம். இப்போ நேரத்தோட கொடுத்ததை விட இப்போ நாங்கள் கொடுக்கின்ற பெறுமதி வந்து குறைவாக காணப்படுது. ஆகவே நாங்கள் ஒரு பொருளுக்கு நேரத்தோட கொடுத்த ருப்பி வேல்யூவை விட இப்போ அந்த கொடுக்குற ருப்பி வேல்யூ குறைவுண்டால் அந்த ருப்பின்ற பெறுமதி அங்கே கூடி இருக்குது, ஸ்ட்ரென்த் ஆகிக்குது. ஒரு கரன்சிக்கு நாங்கள் நேரத்தோட கொடுத்ததை விட இப்போ நாங்கள் குறைய கொடுக்குறோம் என்றால் அந்த கரன்சி வந்து ஸ்ட்ரென்த் ஆகிக்குது. ஆகவே இந்த இடத்துல ருப்பி வந்து ஸ்ட்ரென்த் ஆகிக்குது, டாலர் வந்து வீக் ஆகிக்குது. ஏன்னா முந்தி நாங்கள் டாலருக்கு வாங்குறதுக்கு கொடுத்த விலையை விட இப்போ நாங்கள் கொடுக்குற விலை குறைவாக காணப்படுகிறது. எல்கேஆர் அப்ரிஷியேட் வைல் யூஎஸ் டாலர்ஸ் டிப்ரிஷியேட். இங்கே வந்து யூஎஸ் டாலரோட ஒப்பிடுற நேரம் எல்கேஆர் வந்து அப்ரிஷியேட் ஆகிக்குது 0.18%. ஜிடிபி யூஎஸ் டாலர்ஸ் இங்கே ரேஷியோ தந்திக்குது 1.525. ஜிபிபி யூஎஸ்டி இப்போ அது அந்த லெவல்ல இந்த ப்ரைஸ் திரும்ப 1.52 குறைஞ்சிச்சு. இந்த இடத்துல 0.005 ப்ரைஸ் வந்து ஜிபிபி யூஎஸ்டியோட கிரேட் பிரிட்டன் பவுண்ட் எதிராக யூஎஸ்டியோட ப்ரைஸில் வந்த மாற்றத்தை இங்கே தந்திக்கிறாங்க. இதனூடாக எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். ஜிபிபி வந்து யூஎஸ் டாலருக்கு எதிராக வீக் ஆயிக்குது, ஜிபிபி வீக் ஆயிக்குது. அதே நேரம் யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங் ஆயிக்குன்ற அந்த விஷயத்தை தான் நாங்கள் இந்த இடத்துல சொல்ல வரோம். ஆகவே நாங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு 420க்கு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். கரன்சி மூமெண்ட்ஸில் நான் நிப்பாட்டினேன். ஸ்ட்ராங் கரன்சி, வீக் கரன்சின்ற அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக பிட் ஆஃபர்ஸ், அதாவது இது முக்கியமான ஒரு டெர்மினாலஜி. இதுக்கு நான் தமிழில் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னு யோசிச்சோம் இல்லை. இந்த பிட் ஆஃபர்ஸ்ன்றது தான் நாங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுகின்ற அந்த டெர்மினாலஜிஸ். ஆகவே பிட்ன்றது வந்து the rate at which the market maker is willing to buy the base currency or sell the quoted currency.
அதாவது மார்க்கெட் மேக்கர் அடிப்படை நாணயத்தை வாங்க விரும்பும் விகிதம் அல்லது மேற்கோள் காட்டப்பட்ட நாணயத்தை விற்க விரும்பும் விகிதம். அதாவது மார்க்கெட் மேக்கர் என்ன செய்வாருண்டா, பிட் அண்ட் ஆஃபர் அவரோட ஒரு கரன்சிக்கான வாங்குற விலையையும் விற்கிற விலையையும் அவரு கோட் பண்ணுவாரு. அவ்வாறு கோட் பண்ணப்படுற நேரம் அந்த பிட் வந்து அவர் அந்த அந்த கோட்டட் கரன்சிய சாரி பேஸ் கரன்சியை வாங்குறதுக்கான அந்த பிரைஸாக காணப்படும். அதே நேரம் அவர் அங்கே விற்கிறது வந்து கோட்டட் கரன்சியாக காணப்படும். ஆகவே பேஸ் கரன்சியோட பையிங் ப்ரைஸும் கோட்டட் கரன்சியோட செல்லிங் ப்ரைஸ் அவர் வந்து கோட் பண்ணிக்கிற வந்து உண்மையில் அந்த வாங்குறத அந்த அதாவது கோட்டட் பேஸ் கரன்சியை கொள்வனவு செய்ய விருப்பமான விலைதான் அந்த பிட் என்ற விஷயத்தை காட்டும். ஆஃபர் மார்க்கெட் மேக்கர் அடிப்படை நாணயத்தை விற்க விரும்பும் விகிதம் அல்லது மேற்கோள் காட்டப்பட்ட நாணயத்தை வாங்க இங்க வந்து the rate at which the market maker is willing to sell the base currency ஆஃபர் வந்து அடுத்த பக்கமா காணப்படுது. ஓ பை த கோட்டட் கரன்சி இங்க வந்து ரெண்டு விஷயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மேல காட்டப்பட்டது the rate at which the market maker is willing to buy the base currency. பேஸ் கரன்சி என்ன பிரைஸுக்கு அவர் வாங்க ரெடி ஆயிக்கிறாரு. அல்லது இன்னொரு விஷயம்னா செல் த கோட்டட் கரன்சி பிட்னு வந்து அவர் பேஸ் அந்த மட்டும் வச்சு சொன்னாலும் போதும், பேஸ் கரன்சியை என்ன விலைக்கு வாங்க வைக்கிறாரு. ஆஃபர் வந்து the rate at which the market maker is willing to sell the base currency. சேல் அதாவது பேஸ் கரன்சியை என்ன விலைக்கு விற்கிறதுக்கு அவர் தயாராகிக்குது, அதுதான் ஆஃபர். அவே பை த கோட்டட் கரன்சி பை லோ அட் பிட் செல் ஹை. அவர் வந்து ஒரு ஆள் எப்பயுமே ஒரு பொருளை வாங்குற நேரம் லோ ப்ரைஸுக்கு வாங்குவாரு, விற்கிற நேரம் ஹை ப்ரைஸுக்கு விற்பாரு. ஆகவே இந்த இது ஒரு சாதாரண விதி. பிட் ஆஃபர் ஸ்ப்ரெட் இது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வித்தியாசம். பிட்டுக்கும் ஆஃபருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எவ்வளோ, விலை வித்தியாசம். The difference between the offer and bid, the difference between the offer price and bid price நான் சொல்லலாம். ஒரு அதாவது கோட் பண்ற நேரம் அவர் அந்த கரன்சியை வாங்குறதுக்கு ரெடி ஆகிக்கிற விலையும் விற்கிறதுக்கு விலை ரெடி ஆகிக்கிற விலைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தான் இந்த ஸ்ப்ரெட் என்று நாங்கள் சொல்வோம். இடைவெளி ரெண்டுக்கும் இடையில் உள்ள இடைவெளி. The income for the price maker அவர்கிட்ட அந்த இன்கம் கூட நாங்கள் சொல்லலாம். ஏன்னா அவர் இன்ன விலைக்கு வாங்க ரெடி ஆகிக்கிறாரு, அந்த இன்ன விலைக்கு விற்க ரெடி ஆகிக்கிறாரு. ஆகவே அது அவர்கிட்ட லாபம் கூட சொல்லலாம். ஆகவே ஃபிகர் அண்ட் பாயிண்ட்ஸ் மெயினாக வந்து ஃபிகர் அண்ட் பாயிண்ட்ஸ் என்ற நேரம் பொதுவாக கரன்சிகள் த ட்ரேடர் காஸ்ட் த பாயிண்ட்ஸ். உதாரணமாக ஈரோ யூஎஸ் டாலர்ஸ் ட்ரேட் ஆகுது 1.3275 இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். கோட் பண்ணப்பட்டிருக்குது 1.3275 இந்த 4 டிஜிட்ல கோட் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ ட்ரேடர்ஸ் வந்து கோட் பண்ற நேரம் 75 இதுதான் கோட் பண்ணுவாரு. இந்த முழு பிரைஸையும் கோட் பண்ணி கொண்டிருக்க மாட்டாங்க. 75 தெரியும், அதோட பிக் நம்பர்ஸ் வந்து 1.32ன்றது தெரியும். பிக் ஃபிகர்ஸ் வந்து 1.3. அவை பிக் ஃபிகர்ஸ் அங்கே வந்து இந்த பிக் ஃபிகர்ஸை கோட் பண்ண மாட்டாங்க, அதோட பாயிண்ட்ஸை தான் கோட் பண்ணுவாங்க. இது வந்து ஆஃபர் பிட் சம்பந்தமான ஒரு ப்ராக்டிக்கலாக நடக்கிற ஒரு ஸ்க்ரீனில் நடைபெறுகின்ற விடயத்தை தான் உங்களுக்கு இங்கே ஏயுடி யூஎஸ்டி இடையிலான அந்த ப்ரைஸ் கோட்டை பற்றி அந்த தகவல் தான் தந்திருக்குது. நீங்கள் தேவைண்டா பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு விளங்கும். பார்க்குற நேரம் ஒன்றா பார்த்துட்டு போகிற நேரம் விளங்கும். ஏயுடி 5 மில்லியனுக்கான கோட்ஸ். சிம்பிள் ரூல்ஸ் டு ரிமெம்பர், அதாவது ஈஸியாக இந்த நினைவு வச்சுக்கிறதுக்கு. ரிமெம்பர் த
that FX rate is the price of base currency. FX rate வந்து எப்பயும் வந்து அந்த price of a base currency அடிப்படை நாணயத்தின் விலையாத்தானிக்கும் நாங்கள் சொல்றோம் நாட்ட எக்ஸ்சேஞ்ச் ரேட் USD LKR எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 194.85. அப்போ என்னண்டா அது ஈஸியாக எங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கு. நாங்கள் $1 வாங்குறதுக்கு நாங்கள் கொடுக்குற விலை தான் வந்து 194.5. is translate counter currency into base currency. Buying counter currency by selling base currency. Certain whether you are price maker, quarter, or price taker. Price taker by base currency RHS, sell base currency LHS. Reverse counter currency. அதில் மறுதலையாகத்தான் இந்த கவுண்டர் கரன்சிக்கு வரும். கவுண்டர் கரன்சிக்கு ரிவர்ஸாக தான் இந்த வரும். பேஸ் கரன்சிக்கு RHS பை வந்து RHS. ப்ரைஸ் மேக்கர் ரிவர்ஸ். ப்ரைஸ் மேக்கர்ன்ற வந்து இந்த இவர் வந்து ப்ரைஸ் மேக்கர்ன்ற ப்ரைஸ் இங்கே வந்து ப்ரைஸ் டேக்கரை நாங்கள் தந்திக்கிறோம். அவங்களோட தான் வந்து பேஸ் பை base currency RHS, sell base currency. Bid offer USD LKR 94.50 94.75. இப்படி ஒரு கோட் தரப்பட்டா பேஸ் கரன்சி பேஸ் கரன்சி என்ன உங்கள்கிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி பேஸ் கரன்சி என்ன? பேஸ் கரன்சி வந்து USD. இங்கே ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு கோட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கரன்சி தான் USD. இந்த ருப்பி விலை என்னன்றதுதான் இங்கே தரப்பட்டிருக்குது. அவை பேஸ் கரன்சி இந்த இடத்துல USD. பிட் ரேட் வந்து அவங்க $US வாங்க தயாரிக்கிறாங்க 194.50 cents. 194.50 cents தான் வாங்க தயாரிக்கிறாங்க. பிட் ரேட் தான் அது. ஆஃபர் ரேட் இந்த இடத்துல. அதே நேரம் அவங்க இந்த கோட் பண்ணால் அல்லது மார்க்கெட் மேக்கர் 2-way பிரைஸை கோட் பண்ணிக்கிறாரு. அதாவது USD வாங்குறாரு 194.50, USD விற்பனை செய்யறாரு 194.75. பேஸ் கரன்சியை வந்து பேஸ் கரன்சின்ற வந்து இந்த இடத்துல US டாலர்ஸ். பிட் ரேட் வந்து அதாவது அவர் வாங்க ரெடி ஆகிக்கிற ரேட், மார்க்கெட் மேக்கர் வாங்க ரெடி ஆகிக்கிற ரேட் வந்து 194.50. அவர் ஆஃபர் பண்ண ரெடி ஆகிக்கிற ரேட் 194.75. USD JPY கோட் வந்து 102.90 102.95. இங்க வந்து பிக் ஃபிகரை தந்தில. ஆகவே நாங்கள் எடுக்க வேண்டியதுதான் 102.90 95. 90 வந்து willing to buy. அதாவது at what rate can you buy the US dollars? இங்க வந்து கேட்கிறேனாண்டா இது வந்து மார்க்கெட் மேக்கர் எங்களுக்கு ஆஃபர் பண்ணிக்கிற வந்து இதுதான் ரேட். US dollars JPY ரேட் வந்து அவர் 102.90 and 95 கோட் பண்ணிக்கிறாரு. ஆகவே அவர் வாங்க ரெடி ஆகிக்கிறாரு 192.90. அவர் விற்க ரெடி ஆகிக்கிறாரு 102.95. வாங்குறதுக்கு 102.90, விற்கிற 195. அட் வாட் ரேட் கேன் யூ பை? அப்ப நாங்க வாங்குற எந்த ரேட்ல எங்களுக்கு வாங்கலாம்? அவர் விற்கிற ரேட்ல தான் எங்களுக்கு வாங்கலாம். அவர் விற்கிற வந்து 102.95. வாட் ரேட் கேன் யூ செல்? நாங்க விற்கிறேன், அவர் வாங்குற ரேட்ல தான் நாங்க விற்கணும். அவர் வாங்க ரெடி ஆகிக்கிற ரேட் வந்து 192.90. ஆகவே நாங்க விற்கிறேன் அவருக்கு 192.90 தான் விற்கணும். அட் வாட் ரேட் கேன் யூ செல் US dollars? இங்க வந்து நாங்க எவ்வளவு விற்கலாம், நாங்க என்ன விலைக்கு எங்களை விற்கலாம். At what rate can you sell JPY? At what rate can you sell US dollars? நான் பார்த்தோம். or at what rate can you sell JPY என்ற நேரம் எங்களை JPY செல் பண்ணலும் 102.90க்கு
எங்கள்கிட்ட JPY அவர் டாலர் வாங்க ரெடி ஆகிக்கிற 102.90 தான் விற்கலாம். 109. அதே போல what rate can you sell the USD? நாங்க இப்ப USD அறிவிக்க போறோம். அவர் USD வாங்க தயாரிக்கிறாரு 102.90. இப்போ இங்க கொஞ்சம் சின்ன ஒரு சிக்கல் உண்டு. what rate can you buy US dollars என்ற நேரம் US dollars எங்களுக்கு வாங்கலும் அவர் விற்கிற ரேட்ல அவர் விற்கிறாரு 102.90. what rate you can sell JPY? இந்த JPY நாங்க செல் பண்ண போனோம்டா அவரு என்ன செய்யணும்? JPY நாங்க செல் பண்றேன்டா அவரு JPY வாங்கணும், அவர் டாலரை விற்கணும். அவரு டாலரை விற்கணும், நாங்க டாலரை வாங்கணும். நாங்க டாலரை வாங்கலும் அளவுக்கு 102.90. அதே போல அந்த 102.9க்கு தான் நாங்க டாலரை விற்கிறோம்டா, டாலரை வாங்குறோம்டா அவரு JPYக்கு அந்த பெறுமதியை தான் தருவார். எங்களுக்கு அடுத்த சைடுக்கு கன்வெர்ட் பண்ணியும் பார்க்கலாம். at what rate can you sell US dollars? US dollars எங்களுக்கு அவர் விற்கலும் அவர் வாங்க தயாராகிறார் 102.95. நான் விளங்கிக்கும் நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் உங்களுக்கு எனக்கு இமெயிலையோ எதுலையும் கேட்கலாம். bit of GBP USD இங்க வந்து பிக் the base currency GBP USD இந்த கோட் வந்து 1.5325 1.5330 எங்களுக்கு சொல்லலாம் இத 2530. at what rate can you buy US dollars? இதுதான் கோட் பண்ணப்பட்டிருக்குது. நான் US dollars வாங்குறேன் என்றால் இங்க வந்து அவரு US dollars விற்கணும். அவர் GBP வாங்குறாரு 25க்கு, GBP வாங்குறேன்டா அவர் விற்பாரு US dollars 25க்கு, 1.5325க்கு தான் நாங்க வாங்கணும். at what rate can you buy GBP? நாங்க GBP வாங்குறேன்டா அவர் விற்கணும், அப்ப 30க்கு தான் வாங்கலாம் அல்லது 1.530க்கு. at what rate can you sell US dollars? நாங்க US dollars அவருக்கு விற்கிறேன்டா அவர் என்ன செய்யணும்? GBP விற்கணும், அப்ப அதே தான் வரும் 1.5330. ஈரோக்கும் இங்க ஒரு உதாரணம் தரப்பட்டிருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இங்கனையும் சில உதாரணங்கள் தான் தரப்பட்டிருக்குது. இதை உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி பார்க்குற நேரம் இந்த விஷயம் விளங்கும். வர்த்தக நிலை, ட்ரேடிங் பொசிஷன், வர்த்தக நிலை இன்னொரு விஷயம். வர்த்தக நிலை நாங்கள் நல்லா விளங்கிக் கொள்வோம். என்னன்னா இது வர்த்தக நிலை டிரான்ஸ்லேஷன் எனக்கு ஒரு சிக்கல் வருது. எப்படி அதாவது சரியான டெர்மினாலஜி சிக்கல் ஒன்று வருது. ட்ரேடிங் பொசிஷன்டா உதாரணமாக ஒரு டீலர், ஒரு விற்பனையாளர் என்ன செய்வாருண்டா அவரு ட்ரேடிங் பொசிஷன் என்ன நாள் முடிகிற நேரம், குறிப்பிட்ட நாள் முடிகிற நேரம் அல்லது இடையில செக் பண்ற நேரம், சரி அவர் என்ன பொசிஷன்ல இருக்கிறாரு, அவர் வாங்கிக்கிறாரா வித்திக்கிறாரா அல்லது வாங்கி வித்து செட்டில் பண்ணி முடிச்சுக்கிறாரா என்ற அந்த அவரோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறாரான்ற விஷயத்தை தான் நாங்க இந்த இடத்துல பார்க்க போறோம். ஆகவே பொசிஷன் நிலை என்று தந்திக்கிறேன். வர்த்தகர்கள் நிகர நிலை, வர்த்தகர்களின் நிகர நிலைன்னு கூட சொல்லலாம். அதாவது நெட் பொசிஷன், ட்ரேடர் நெட் பொசிஷன் எகெயின்ஸ்ட் பேஸ் கரன்சி நெட் பையர் ஆர் செல்லர். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல பேஸ் கரன்சியின் அடிப்படையில பார்க்குற நேரம் ஒரு வர்த்தகர், ஒரு ட்ரேடர், ஒரு விற்பனையாளர் அல்லது ஒரு டீலர் என்று நாங்கள் சொல்லலாம். அவர் வந்து இந்த நிலை வந்து அவர் நெட் செல்லர் ஆயிக்கிறாரா அல்லது நெட் பயர் ஆயிக்கிறாரா. அவர் அந்த பேஸ் கரன்சி, நாங்கள் இங்கே பேஸ் கரன்சியை US டாலர்ஸ் எடுப்போம். US டாலர்ஸை பார்த்தோம்னா அவர் US டாலர்ஸ் கூடுதலாக வாங்கிக்கிறாரா, கொள்வனம் செஞ்சுக்கிறாரா, அன்று விற்ற US டாலர்ஸோடு ஒப்பிட்ட நேரம் அவர் வாங்கின US டாலர்ஸ் கூடண்டா அவரோட நெட் வாங்கினத்துல இந்த வித்தத்தை கழிச்சோம்னா நெட் பொசிஷன் வரும். நெட் US டாலர்ஸ் அவர் வந்து
பயர் நாங்க சொல்வோம். அதே போல அவர் யுஎஸ் டாலர்ஸ் வாங்கினதை விட யுஎஸ் டாலர்ஸ் வித்தது கூடுதலாக இருந்தால் நெட் செலர் என்று நாங்க சொல்வோம். ஆகவே வர்த்தக நிகர நிலை அடிப்படை நாணயத்தில் நிகர வாங்குபவர் அல்லது விற்பனையாளர் அடிப்படை நாணயத்தின்படி எப்படி அதை வாங்குறால் விற்பனையாளர்ன்றதை பார்க்கிறோம். ஒரு வர்த்தகர் நாள் முழுவதும் அவர் நிகர நிலைக்கு வழிவகுக்கும் நாணயத்தை மாறுபட்ட வீதங்களில் வாங்கி விற்கிறார். இதை நிகர நிலைன்னா ஒரு நாள் உள்ள அவர் ட்ரேட் பண்றோம், பைங் செல்லிங் பைங் செல்லிங் பைங் செல்லிங் பைங் செல்லிங் என்று அவர் நிறைய வாங்குறாரு விற்கிறாரு அந்த நாள்ல. ஆகவே அந்த நாள்ல அந்த செய்யப்பட்ட எல்லா செயற்பாடுகளையும் சேர்த்து முதல்ல நாங்க என்ன செய்வோம்டா வாங்கினதெல்லாம் கூட்டுவோம், அதே போல விற்றதெல்லாம் கூட்டுவோம். வாங்கினதுக்கும் விற்றதுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நாங்க பார்த்தோம் என்றால் அதுதான் அவருடைய நிகர நிலையாக காணப்படும். இதுல நீண்ட நிலை இது நான் இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் நோ அந்த அது தமிழ்ல வந்து நீண்ட நிலையா இன்னொரு வேர்ட் வரும், லாங் பொசிஷன் என்றது. லாங்டா கொள்வனவு நிலை. அவர் லாங் பொசிஷன்டா இங்கிலீஷ்ல அதை நாங்கள் லாங் பொசிஷன் தான் சொல்லுவோம். ட்ரேடர் இஸ் நெட் பயர். அவர் வந்து வாங்கிக்கிறார், நெட் அவர் பொசிஷன் அவர்கிட்ட கையில வாங்கினது இருக்குது, அதை நாங்கள் சொல்லுவோம் அவர் லாங் பொசிஷன் உண்டு. ஆகவே ட்ரேடர் இஸ் நெட் பயர் ஆஃப் த பேஸ் கரன்சி. அவர் பேஸ் கரன்சியை வாங்கிக்கிறார் கூடுதலா. லாங் பொசிஷன்ன்றது ட்ரேடர் இஸ் நெட் பயர்ன்றது. ஷார்ட் பொசிஷன்ன்றது ட்ரேடர் இஸ் நெட் செல்லர் ஆஃப் த பேஸ் கரன்சி. அந்த பேஸ் கரன்சியை அவர் என்ன செஞ்சுக்கிறாருன்றா சேல் பண்ணிக்கிறாரு, அதாவது கூடுதலாக சேல் பண்ணிக்கிறாரு. நெட் பொசிஷன் ஷார்ட்ண்டா சில நேரம் அவர்கிட்ட இல்லாத வித்திருந்தா திரும்ப வாங்க வேண்டும். அவருக்கு ஷார்ட் ஆயிக்குது, அவரோட பொசிஷன் வந்து ஷார்ட். ஆரம்பத்தில் இந்த பொசிஷனை விட குறைவாய்க்கின்றது தான். ஆகவே இங்க வந்து லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் ரெண்டு விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அதுதான் இந்த வர்த்தக நிலையிட முக்கியமான விஷயம். ஆகவே ப்ராஃபிட் லாஸ் கால்குலேஷன் இதுல வந்து ஸ்கேரிங் ஒரு விஷயம் காணப்படுது. என்னன்னா பொதுவா எஃப்எக்ஸ் மார்க்கெட்ல டீல் பண்ற நேரம் ஸ்கேர் பண்ணணும் அவங்களோட பொசிஷனை. ஒரு ஆள் வாங்கினா அதை திரும்ப வித்து அந்த க்ளோஸ் பண்ணணும், அந்த டீலை க்ளோஸ் பண்ணணும், ஓப்பனாக அந்த பொசிஷனை வச்சுக்கலான்ற அந்த ஸ்கேரிங்ன்ற ஒரு விஷயம் வந்து இதுல காணப்படுது. டீலிங் ரூம்ல பொதுவா ஓப்பன் பொசிஷன் வச்சுக்கிறதுக்கு இடம் அளிக்க மாட்டாங்க அன்லெஸ் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. they have to close all the deal end of the day. அதுதான் பொதுவான நியதி. இந்த அவங்க வாங்கிட்டா விற்கணும், வித்திருந்தா வாங்கணும். அவங்கள்ட்ட இப்போ பழைய பொசிஷனுக்கு வரணும், அங்க ஷார்ட்டோ லாங்கோ இது காணப்பட இயலா. ப்ராஃபிட் லாஸ் கால்குலேஷன் realize the profit or loss of the total scared position on no open position. அதாவது ரியலைஸ்டா கையில லாபம் கிடைச்சிட்டு வாங்கினாரு வித்தாரு, ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை கால்குலேட் பண்ணா அது வந்து லாபம் ஒன்று வந்துக்குது. உதாரணமாக 100 மில்லியன் வர்த் ஆஃப் ஃபாரின் கரன்சி வாங்கினாரு, 100.1 மில்லியனுக்கு வித்திக்கிறாரு. ஆகவே வாங்கினதுக்கும் வித்ததுக்கும் இடையில வித்தியாசமான 0.1 வந்து அவரோட ப்ராஃபிட்டாக காணப்படும். ஆகவே அது வாங்கி வித்துட்டாருன்னா கைக்கு அந்த ப்ராஃபிட் வந்துட்டு அதை நான் சொல்லுவோம் ரியலைஸ்ட் பொசிஷன், ரியலைஸ்ட் ப்ராஃபிட். அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் என்னன்றது the profit or loss of the open position compared with the average rate against the market rate. அதாவது இங்க வந்து அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் என்னன்னா இவர் வாங்கிட்டாரு வித்துட்டாரு, வாங்கி வித்த பிறகு மிஞ்சிக்குது, அவர்கிட்ட ஃபுல்லா வித்து முடியல, வாங்கினத்துல ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் வித் ஓப்பன் ஆயிக்குது, இன்னும் வித்து முடியல, அந்த க்ளோஸ் ஆகல அந்த டீல். நான் சொன்னேன் டீல் ஒன்று க்ளோஸ் ஆகிறா வாங்கினா அதை வித்து முடிச்சிடும். ஓப்பன் பொசிஷன் ஒன்று இருந்தா அந்த ஓப்பன் பொசிஷன் கடைசியா மார்க்கெட் க்ளோஸ் பண்ற நேரம் அதோட விலை என்ன, மார்க்கெட் பிரைஸ் இன்டு ஓப்பன் பொசிஷன். அந்த டாலர்ஸ் 1000 இருந்தா மார்க்கெட் பிரைஸால பெருக்க வார நேரம் வரும். அப்படி வந்தா அந்த ஓப்பன் பொசிஷன் அந்த பெருமதி அதை கொள்வனவு செஞ்ச எவரேஜ் கொஸ்ட்டை விட கூட இருந்தா நான் சொல்லுவோம் அது வந்து அன்ரியலைஸ்ட் கெயின். அங்க வந்து அவரோட ஓப்பன் பொசிஷன் பெரு மார்க் டு மார்க்கெட்
பெறுமதி அவருடைய கொஸ்ட்டை விட கூட இருந்தா அங்க அன்ரியலைஸ் கெயின் ஒண்டி. அதே நேரம் ஓப்பன் பொசிஷன் மார்க் டு மார்க்கெட் வேல்யூ வந்து அதோட கொஸ்ட்டை விட குறைவாக இருந்தால் அங்க அன்ரியலைஸ்ட் லாஸ் ஒன்று காணப்படும். உதாரணமா 8 PM GBP USD rate is 1.58. At 8.5 GBP rate is 1.5870. இங்க வந்து நாங்க காண்றோம் லாஸ்ட் 2 நம்பரையும் எடுத்தா 20 பாயிண்ட்ஸால கூடிக்குது பிரைஸ். அவர் ஒரு நாள் GBP வாங்கியிருந்தால் அவரோட ஓப்பன் பொசிஷன் ஒன்று இருந்தா அவர் வாங்கியிருந்தா அவர் வாங்கின அந்த GBP பெறுமதி 20 பாயிண்ட்ஸால கூடிக்கும். அதோட வேல்யூ வந்து 20 பாயிண்ட்ஸால கூடிக்கும். ஆகவே அவருக்கு அந்த கூடி எவ்வளவால கூடினோ அந்த கூடின தொகை தான் வந்து அன்ரியலைஸ் ப்ராஃபிட். அவர் வித்தா இருந்தா அது ரியலைஸ் ப்ராஃபிட்டாக மாறிடும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷன் இங்க வந்து ஒரு உதாரணம் ஒன்று தந்திருக்கிறாங்க. அசியூம் தட் அமௌண்ட் இஸ் 1 million GBP. buying 1 GBP 1 million at நான் சொன்னோம் அந்த பிரைஸ் வாங்கிக்கிறார் 1.5850. அதே நேரம் அந்த செல் GBP 1 million இங்க வந்து வித்திக்கிறாரு. இங்க வித்தத்தை வச்சு தான் தந்தி கால்குலேஷன் ரியலைஸ்ட் கால்குலேஷன் இது. அந்த ஆகவே 1.5870க்கு வித்திக்கிறாரு. ஆகவே வாங்கின விலைக்கும் வித்தியாசம் வித்த விலைக்கும் இடையிலான வித்தியாசம் 20 பிப்ஸ். ஆகவே 1 million into 20 pips வந்து 2000 or the profit வந்து 2000. 100 and இது நாங்க absolute வேல்யூல பார்த்தோம்னா 1,585,000 இவர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு. 1,587,000 வித்திக்கிறாரு. Ultimately he made a profit of 200,000. Sorry, 2,000 US dollars profit வந்து earn பண்ணிக்கிறாரு. Average cost calculation இங்க வந்து average cost calculation நேரம் இங்க வந்து பை பண்ணிக்கிறாரு GBP 5 million, திரும்ப வாங்கிக்கிறாரு GBP 10 million, திரும்ப வாங்கிக்கிறார் 5 million. இப்படி ஒவ்வொரு பிரைஸ்ல அவர் வாங்கிக்கிறாரு. அது பிறகு இப்ப பார்த்தா இதுல பல பிரைஸ் இருக்குது. மொத்தமா 20 மில்லியன் இருக்குது. 20 மில்லியனும் 3 பிரைஸ் வாங்கிக்கிறாரு. இப்போ இது விற்க போற நேரம் ஒவ்வொரு பிரைஸ்ல வச்சு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படி ஏதோ ஒரு மெத்தட்லயும் விற்கலாம். ஆனா பெரும்பாலும் அவங்க எவரேஜ் காஸ்ட் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. எவரேஜாக இந்த 20 மில்லியன் இந்த விலை எவ்வளோ, காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தா அந்த காஸ்ட்டை வந்து நாங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம். அதாவது 5 மில்லியனுக்கு வாங்கிக்கிறோம். ஆகவே டோட்டல் காஸ்ட் வந்து 20 மில்லியனுக்கும் 21 மில்லியன் வந்து. ஆகவே அதை 20 மில்லியனால பிரிச்சோம்னா எவரேஜாக எங்களுக்கு காஸ்ட் ஆகிக்குது 1.5543 US dollars தான் அவ்வளோ 20 மில்லியனுக்கான எவரேஜ் காஸ்டாக காணப்படுது. டோட்டல் காஸ்டாக 31.085 US dollars போய்க்குது 20 மில்லியனை வாங்குறதுக்கு. இது இன்னொரு உதாரணம். இதுல செல்லும் காணப்படுது. இதை நீங்க பாருங்க, இதை உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். அப்புறம் இங்க வந்து நாங்க அதோட விடையை தந்திக்கிறோம். இவ்வளவு வாங்கி அது அப்புறம் வித்திக்குது 9.31க்கு. அது அப்புறம் எவரேஜை கண்டிக்கிறோம். எவரேஜ் காஸ்ட்டை கண்டு எவரேஜ் காஸ்ட் 9362 வந்திக்குது. மார்க் டு மார்க்கெட் படி எங்களை மிஞ்சிக்கிறதுல மார்க் டு மார்க்கெட் விலையோட பார்க்குற மார்க் டு மார்க்கெட் 9389 காணப்படுது. மைனஸ் 9362 into 10 மில்லியன், அப்போ 26,500 US dollars இந்த இடத்துல வருது. நாங்கள் இன்னொரு விஷயத்துக்கு போகிறோம். க்ராஸ் ரேட். Cross rate is where the local currency does not appear. இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றோம் என்னண்டா, க்ராஸ் ரேட்டை நாங்கள் பார்க்குற நேரம் க்ராஸ் ரேட்ல லோக்கல் கரன்சி வராது. நாங்கள் பார்த்த நேரத்தோடு டிரெக்ட் கார்ட், இன்டிரெக்ட் கார்ட். டிரெக்ட் கார்ட் என்றால்
ஒரு ஃபாரின் கரன்சியை வாங்குறதுக்கு நாங்க எத்தனை லோக்கல் கரன்சி கொடுக்கணும், எவ்வளவு பெருமதியான லோக்கல் கரன்சி கொடுக்கணும்னு பார்த்தோம். அதே போல ஒரு லோக்கல் கரன்சியை இன்டிரெக்ட் கோட்ல ஒரு லோக்கல் கரன்சியை வாங்குறதுக்கு எத்தனை ஃபாரின் கரன்சியை கொடுக்கணும்ன்றத நாங்க பார்த்தோம். இப்ப இங்க வரோம் க்ராஸ் ரேட்ன்ற விஷயத்தை பொறுத்தவரையில க்ராஸ் ரேட்ல லோக்கல் கரன்சி எங்களுக்கு வராது. இப்போ நாங்க லோக்கல் என்ன செய்யறோம்டா, எங்கள்கிட்ட யூஎஸ்டி இருக்குது, ஜிபிபிக்கு விற்கணும், ஜிபிபி வாங்கணும் நாங்க, அல்லது ஹீரோ இருக்குது ஜிபிபி வாங்கணும், அல்லது டாலர் இருக்குது ஹீரோ வாங்கணும். இப்படி இது ரெண்டுக்கும் இடையிலான வீதங்களை பார்க்குறது. நார்மல் மார்க்கெட் practice is to construct a cross rate where the stronger currency become the base currency in the cross currency court. அதாவது இந்த cross currency கோட்டை பொறுத்தவரையில நாங்கள் பார்த்தோம் பேஸ் கரன்சி எங்களோட ஃபாரின் கரன்சியாக தான் நாங்கள் டிரெக்ட் கோட்ல பார்த்தோம். இங்க வந்து என்ன நடக்கும்ன்றா, எந்த கரன்சி ஸ்ட்ராங்கா வலிமை கூடினதா இருக்குதோ அது பேஸ் கரன்சியா வரும், மற்றது கோட்டட் கரன்சியாக வரும். குறுக்கு வீதம் என்பது உள்ளூர் நாணயம் தோன்றாத இடமாகும். அதாவது உள்ளூர் நாணயத்துக்கு அங்க வேலை இல்லை, அந்த இடத்துல இல்லை, வேலை இல்லைன்றதை விட அதுக்கான வீதத்தை இங்க சொல்லப்படல. அவை பொருள் கரன்சி ரெண்டு கிடையான வீதத்தை தான் சொல்லுது. சாதாரண சந்தை நடைமுறை என்பது குறுக்கு வீதத்தை உருவாக்குவது. அங்கு வலுவான நாணயம் குறுக்கு நாணய மேற்கோளின் அடிப்படையில் நாணயமாக மாறும். ஆகவே பேஸ் கரன்சியா மாறுறது வந்து என்னன்னா, ஸ்ட்ராங் கரன்சி பிகம் த பேஸ் கரன்சி இன் த கிராஸ் கரன்சி court. Cross rate rules: direct, indirect, divide, across. Numerator should be the base currency. Numerator வந்து எப்பயும் base currency ஆயிக்கும். direct கோட்லையும் divide across. Numerator should be counter. Quoted currency direct, indirect or direct multiple. இங்கே வந்து அந்த இதை நீங்கள் கொஞ்சம் அவதானமாக பார்த்தீங்கன்ற விளங்கப்படுத்துறதை விட கொஞ்சம் உங்களை ரெஃபரன்ஸும் செஞ்சு பார்க்கலாம். விளங்கல்லைண்டா இந்த க்ராஸ் ரேட்ஸ் ரூல்ஸை தான் தந்திக்கிறாங்க. க்ராஸ் ரேட் வந்து எப்படி தீர்மானிக்கப்படுறதுக்கு ஆன அந்த ரூல்ஸ் சட்ட வரையறைகள், அதாவது எப்படி எந்த மெத்தட்ல இது கல்குலேட் பண்ணப்படுதுன்றதுக்கான ரூல்ஸை தான் தரப்பட்டிருக்குது. Indirect rules divide numerator base. EUR/USD எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 1.3356. USD GBP USD வந்து 1.5675. இப்போ இங்க வந்து எங்களுக்கு விளங்குது என்னன்னா, இங்க வந்து மேல தரப்பட்ட EUR/USD-ல 1 unit of EUR equal 1.356 US$. அடுத்ததுல தரப்பட்டதுல 1 unit of GBP equal 1.5675 US$. ஆகவே இங்க வந்து இரண்டு கரன்சிகளும் US$ல கோட் பண்ணப்பட்டிருக்குது. அப்படின்னா EUR GBP என்ன, EUR GBP என்னன்றது தான் கேட்குறாங்க. ஆகவே இங்க நாங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க 2 US$ல தந்திக்கிறாங்க. இந்த ரெண்டும் US$ல இந்த ரெண்டுடையும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து US$ல தான் காணப்படுது. ஆகவே EUR 1.33 காணப்படுது. அதே நேரம் GBP வந்து 1.56. இது ரெண்டுலையும் இன்டிரெக்டா தான் சொல்லப்பட்டிருக்குது.
EUR GBP ரேட் டிரெக்டாக சொல்லப்படல. ஆகவே ஒரு EUR பெறுமதி GBPல எவ்வளவுன்னு நாங்க பார்க்கணும். ஒரு EUR பெறுமதி எவ்வளவுன்னு பார்க்கிறேன்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு EUR பெறுமதி விலை வந்து 1.33 டிவைடட் பை 1.5675. அதாவது இந்த EUR USD எக்ஸ்சேஞ்ச் ரேட் US டாலர்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு 1.356 நான் டிவைட் பண்ணணும் 1.5675 ஆல. எங்களுக்கு வார விட தான் நீங்க வந்து GBP EUR ரேட்டாக வரும். அது எங்களுக்கு வேணும்னா கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா வார விடையை நாங்க கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த பிரைஸ் வந்து ஒரு EUR பெறுமதி வந்து 1.3356 டிவைடட் பை 1.5675. ஆகவே எங்களோட ஆன்சரா வரும் 1.3356 divided by 1.5675. அப்ப 0.8521 தான் EUR GBP எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா காணப்படும். 0.8521 தான் வந்து GBP யூரோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா காணப்படும். அடுத்த தந்திக்குது டிரெக்ட் ரூல். எங்களுக்கு டிரெக்ட் ரூல் தந்திக்கிறேன்னாண்டா USD JPY வந்து 98.90, USD LKR வந்து 194.85. அப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க JPY LKR காண போறோம். JPY LKR நாங்க காணப்படுறோம். இங்க வந்து டிரெக்ட் ரூல் தான் இங்க வருது. நான் அங்க இன்டிரெக்ட் அதாவது எங்களுக்கு USD JPY USD LKR தந்திக்குது. அதை வச்சு நாங்க காண போறோம் JPY LKR. ஆகவே அதை காண்ற நேரம் நாங்க என்ன செய்யணும்டா JPY கான LKR எவ்வளவுன்னு தான் நாங்க இங்க பார்க்கணும். அதை பார்க்க போற நேரம் எங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா கவுண்டர் கரன்சி. இங்க வந்து ரூல்ஸ் வந்து கவுண்டர் கரன்சியை கோட்டட் கரன்சியால பிரிக்கணும். ஆகவே எங்களுக்கு தெரியும் 1.94.85 divided by 98.90. அப்ப கிட்டத்தட்ட 2 வரும். $194.85 divided by 98.9 equal 1.97 வருது. ஆகவே அந்த இங்க வந்து ரூல்ஸ் அப்ளை பண்ற ரூல்ஸ் தான் நாங்க கவனமா பார்க்கணும். நேரத்தோட இன்டிரெக்ட் வந்தா நியூமரேட்டர் ஷுட் பி பேஸ் கரன்சி. அதுல பேஸ் கரன்சி வந்து நியூமரேட்டர் பேஸ் கரன்சி இங்க வந்து EUR நாங்க பிரிக்கணும் GBP-ஆல. EUR பிரிக்கணும் JBP-ஆல. எப்ப டிரெக்டாக ரெண்டு கோட் பண்ணப்பட்டது EUR USD GBP USD கோட் பண்ணப்பட்டிருக்குது. அப்புறம் எங்களுக்கு கேட்டிருக்குது EUR JBP. அதே பிறகு இது இன்டிரெக்ட் கோட். இது டிரெக்ட் கோட்டை பொறுத்த வரையில USD இங்க பாருங்க ரெண்டு டைம் பேஸ் கரன்சி மாறுது.
இங்க பேஸ் கரன்சி ஒன்றா தான் நிற்குது, யூஎஸ்டி தான் நிற்குது. டிரெக்ட் கோட்டை பொறுத்தவரையில அதுல வந்து யூஎஸ்டி ஜேபிஒய் அதுக்கப்புறம் யூஎஸ்டி எல்கேஆர் தந்திக்குது. டிரெக்ட் கோட் என்றால் அதோட ரூல்ஸ் வந்து டிரெக்ட்ண்டா டிவைட் அக்ராஸ் நியூமரேட்டர் ஷுட் பி கவுண்டர் தான் வந்து கவுண்டர் கரன்சி தான் வந்து இங்க வந்து நியூமரேட்டரா இருக்கணும். கவுண்டர் கரன்சி வந்து எல்கேஆரா நான் பிரிக்கணும். கோட்டட் கரன்சியாக காணப்படுகின்ற இந்த ஜேபிஒய்யால அதுதான் அந்த இடத்துல அப்ளை ஆகிற ரூல்ஸாக காணப்படுது. க்ராஸ் கரன்சி எக்ஸாம்பிள் ஒன்று இங்க தரப்பட்டிருக்குது, நீங்க இதை செஞ்சு பாருங்க. இனியும் திரும்பவும் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். நிறைய உதாரணங்கள் நான் மேல தந்திக்கிறேன், அதுல செலக்ட் இந்த பெஸ்ட் பேங்க் நீங்க செஞ்சு பாருங்க. ஐடென்டிஃபைங் ஆர்பிட்ராஜ், ஐடென்டிஃபைங் ஆர்பிட்ராஜ்ன்ற விஷயத்தை பொறுத்தவரையில ஆர்பிட்ராஜ்ண்டா என்னன்ற விஷயத்தை நீங்க கொஞ்சம் விலை கொள்ளணும். ஆர்பிட்ராஜ்ன்ற வந்து என்னன்னா ரெண்டு மார்க்கெட்ல பிரைஸ் டிஃபரண்ட் வந்து காணப்படுது. ஹெச்எஸ்பிசி சிட்டியும் கோட் பண்ணிக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா பார்க்கலாம், ஜேபி மோகன் 3 கோட் பண்ணிக்குது. யூஎஸ்டி ஜேபிஒய் தான் கோட் பண்ணிக்கிறது. கோட் பண்ண நேரம் ஹெச்எஸ்பிசி கோட் பண்ணிக்க என்னன்னா 98.55 அவங்க வாங்குற விலை, அதே நேரம் விற்கிற விலை 57. சிட்டி கோட் பண்ணிக்குது 98.55 58 அவங்க விற்கிற விலை. அதே போல ஜேபி மோகன் என்ன செஞ்சுக்குதுன்னா 98.56க்கு அவங்க வாங்குறாங்க, அவங்க விற்கிற விலை 98.59. இங்கே வந்து என்ன நடக்குதுன்றால் பிஎன்பி பரிபாஸ் என்ன செய்யுதுன்றா 98.58க்கு வாங்குறாங்க, 98.96க்கு விற்கிறாங்க. இங்கே எங்களுக்கு ஒரு ஆர்பிட்ராஜ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம உடனே ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு வழி ஒன்று காணப்படுது, மெத்தட் ஒன்று காணப்படுது, அல்லது வே ஒன்று காணப்படுது. எப்படின்னா இங்க பாருங்க, இவங்க ஹெச்எஸ்பிசி வந்து வாங்குற வந்து 98.55, அவங்க விற்கிற வந்து இந்த யூஎஸ்டி விற்பாங்க 57.98.57க்கு. அதாவது யூஎஸ்டி விற்கிறாங்க. இப்ப என்ன செய்யறேன், நாங்க ஒரு புத்தியான ஒரு டீலர் என்ன செய்வார் என்றால் இவங்கள்ட்ட போய்த்து இவங்க ஹெச்எஸ்பிசிட்ட போய்த்து 98.57க்கு ஜேபிஒய் வாங்குவாங்க. இவர்கிட்ட காஸ்ட் வந்து 98.97 ஒரு டாலரை வாங்குவாங்க. 98.57க்கு 98.57 ஜேபிஒய் கொடுத்து டாலரை வாங்குவாங்க. அவங்க அப்படி வாங்கின அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து 98.58க்கு அந்த டாலரை விற்பாங்க. இப்போ 0.1 அவங்களோட ரிட்டர்ன். இது வந்து நாங்க 0.1 சின்ன ஒரு தொகையா பார்க்க இயலாது. அது வந்து பெரிய பில்லியன் கணக்கு ட்ரேட் ஆகிற நேரம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொண்டு வரும். ஆனா இதை பூச்சியம் தான் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி பூச்சியம்? உடனே இங்க இவற்றை வாங்கினாரு, இவற்றை வித்தாரு, வச்சுக்கொண்டிருக்க தேவையில்லை. வாங்கினது 98 இப்ப ஒரே நேரத்துல இது நடக்குது. ஹெச்எஸ்பிசி கோட் பண்ணிக்குது 98.57, அவங்க விற்கிற ஒரு டாலர் விற்கிறாங்க 98.57க்கு. அதே நேரம் பிஎன்பி வாங்குறாங்க 98.58. ஒரு ஆள் என்ன செய்யறாருண்டா 57க்கு அங்க வாங்கி, அதாவது ஹெச்எஸ்பிசில வாங்கி 98.58க்கு பிஎன்பி பரிபாஸுக்கு விற்கிறாங்க. வித்தின் அ மினிட்
without investment he made 0.01 return. அத பெர்சன்டேஜ் அல்ல, இது அந்த பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன் அவர் ஏர்ன் பண்றாரு. இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் சில சந்தர்ப்பங்கள்ல வரலாம். செலக்டிங் த பெஸ்ட் பேங்க் பை ஹீரோ. இதுல நான் இப்ப குறிப்பிட்ட ஒரு ஆள் வாங்கணும், அவர் ஹீரோ வாங்கணும். இங்க கோட் பண்ணப்பட்டிருக்குது ஹீரோ ஈக்குவல், அதாவது ஏ பேங்க் கோட் பண்ணிக்குது 1.3425. ஏ பேங்க் வந்து என்ன செய்யறா 1.3425க்கு ஏ பேங்க் வாங்குது. அதே நேரம் 1.3430க்கு அது விற்குது, 3430க்கு விற்குது. அப்ப அவங்க விற்கிற விலை 30. அவன் இங்க பார்த்தோம்னா 25 1.34 எல்லாம் 34 தான் நிக்குது. அதே நேரம் 34ல வாங்குற விலை, அவங்க வாங்குற எல்லாத்துலயுமே 25, கடைசி விற்கிற பார்த்தோம்னா 3425 3421. இங்க அவங்க வாங்குற விலையில இதுதான் குறைவாய்க்குது. அவங்க வாங்குற விலையில, அவங்க விற்கிற விலையில குறைவா காணப்படுற இதாத்தான் காணப்படுது. ஒரு ஆள் பயர் வந்து அவருக்கு குறைஞ்ச விலையில வாங்குறதுன்னு அவரு லாபம். இங்க பாக்குற நேரம் அவர் என்ன செய்வாருண்டா, இவர் வாங்குற ஈவார வாங்குறது, ஒரு ஈவார வாங்குறதுக்கு $3429 கொடுப்பாரு. ஆகவே சி பேங்க்ல வாங்குவாரு. அதே போல இவர் டாலரை விற்கணும். டாலரை விற்க போற நேரம் ஈவார விற்கணும். ஈவார விற்கிறதுக்கு டாலர் கொடுக்க இவங்க ரெடி ஆகிக்கிற, டாலர் கொடுக்க ரெடி ஆகிக்கிற, இவரை வாங்க ரெடி ஆகிக்கிற விலை வந்து இவர் 25, இவர் 31, இவர் 24, இவர் 32. அவை இவருட விலை தான் வந்து எல்லாருட விலையை விடவும் கூடுதலா இருக்குது 1.3432. அவை இந்த விலைக்கு விற்கிறது தான் வந்து அந்த விற்கிற ஆளுக்கு லாபம். இவருக்கு வந்து செல் பண்ணலாம் யூஆர 1.3432 என்ற பிரைஸுக்கு. ஆகவே இவர் D1 தான் விற்கிறதுக்கு, யூஆர் விற்கிறதுக்கு சிறந்த பேங்காகவும் யூஆர வாங்குறதுக்கு சிறந்ததாக C1 தான் காணப்படுது. இங்க பிரைஸ் பழைய பிரைஸ் ஒன்றுதான் காணப்படுது. உண்மையில இப்ப இந்த பிரைஸ் இல்ல, மாத்திக்கலாம். நான் மாத்தில்ல, உங்களுக்கு சும்மா இதுக்கு வச்சேன். ஆரம்பத்துல இருந்து இப்படி இருந்த பிரைஸ் தான் இப்ப எங்க போய்கின்றதுக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு உதாரணமா காணப்படுச்சு. ஆகவே இதை பாருங்க, நான் செலுத்துற பிரைஸ் உங்களுக்கு அனுப்பிக்கிற டியூட்டை விட இந்த டியூட்ல நான் மாத்திக்கிறேன். புதிய விலைக்கு இது பழைய விலையிலே இருக்குது. இதை நான் மாத்தல, என் மாற்றி அனுப்பலாம். நான் நினைச்சேன் இது இருக்கட்டும் நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல இப்ப பை பண்றது யூஎஸ்டி செல். ஒரு ஆளுக்கு யூஎஸ்டி பை பண்ணணும், அதே ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு யூஎஸ்டி செல் பண்ணணும்னு பார்ப்போம். அல்லது பை பண்றதுக்கு மிகச்சிறந்த கோட் எது பார்த்தா உண்மையில இப்ப இது எல்லாமே சிறந்தது தான். ஏண்டா இப்ப விற்கப்படுற விலையோட பாக்குற நேரம் நாங்க அதை பேஸ் பண்ணல, இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் நாங்க எடுத்தோம் என்றால் எங்களோட 130.45 இதுதான் நாங்க வாங்க ரெடி ஆகிக்கிறார். இந்த பேங்குகள் வாங்க ரெடி ஆகிக்கிறது 130.45, 130.43, 130.44, 130.46. அவ இந்த கடைசி நம்பர்ஸ் நாங்க அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 43, 44, 46, 45. ஆகவே 43 தான் லாபம் ஆகிக்குது. 43க்கு இந்த பேங்க் வாங்க ரெடி ஆகிக்குது. அதே நேரம் இந்த பேங்க் விற்க ரெடி ஆகிக்கிறது 50, 48, 49, 51. நாங்கள் யூஎஸ் டாலர்ஸை வாங்குறோம்னா நாங்களுக்கு குறைய விலையில் வாங்குறது தான் பெஸ்ட். ஆகவே இந்த பின்ற பேங்க்ல நாங்கள் வாங்குறது தான் எங்களுக்கு சிறந்ததாக இருக்கு. அதே போல நாங்கள் செல் பண்றோம்னா இவங்க வாங்க ரெடி ஆகிக்கிற பிரைஸ்ல ஹை பிரைஸா கோட் பண்ணிக்குது 130.46. அதுதான் எங்களுக்கு
சிறந்த பிரைஸாக காணப்படுது விற்கிறதுக்கு. நாங்க ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ன்ற விஷயத்த அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். நான் நினைக்கிறேன் நாங்க ஒரு நிறைய பகுதிகளை முடிச்சிட்டோம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல. நீ பாருங்க, இந்த உதாரணங்களையும் பாருங்க. உங்களுக்கு எதுவும் செய்யாத இயலாத கஷ்டமான பகுதிகள் இருந்தா உங்களுக்கு என்ன தொடர்பு கொள்ளலாம். ஆகவே நாங்க இன்றைக்குரிய கிளாஸ இதோட நாங்க நிப்பாட்டிக் கொள்வோம். நான் மெயினா இன்றைக்கு கவர் பண்ணது இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் தொடர்பான விஷயங்கள் தான். நாங்க எப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மார்க்கெட் இயங்குது, அதில் எப்படி கோட் பண்ணப்படுது, அதோட முக்கியத்துவம், இந்த வகையான விடயங்களை தான் நாங்க இன்றைய பார்த்தோம். ஒரு சின்ன ஒரு ரெப்பப் ஒன்று பண்றோம் என்றால் இந்த அறிமுகம் அந்நிய செலாவணி என்ன காரணத்தினால இப்படி ஒரு மார்க்கெட் தேவை ஃபாரின் கரன்சி. ஒரு நாடும் தன்னிறைவு இல்லைன்னா ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டுல டிபெண்ட் ஆகிக்குது. ஆகவே ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்படியான ஒரு மார்க்கெட் தேவை காணப்படுது. இருந்தா இன்னொரு நாட்டுல டிபெண்ட் ஆகிக்கிறதுனால அவங்களுக்கு இப்படியான ஒரு மார்க்கெட் தேவைப்படுது. சாரி, அதே அப்படி பல விஷயங்களை நாங்க இதுக்குள்ளால பொருள் கரன்சி இந்த தேவை என்னென்ன தேவைகளுக்கு பொருள் கரன்சி தேவைப்படுறோம் அந்த நேரம் இப்படியான ஒரு மார்க்கெட் எங்களுக்கு தேவைப்படுறத நாங்க காண்றோம். அடுத்தது சந்தையில கட்டமைப்பு சம்பந்தமா பார்த்தோம். ஒரு டொமஸ்டிக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட யார் அதோட மெயின் பார்ட்டிசிபெண்ட் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அதில் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இம்போர்ட்டர்ஸ், அதாவது டாலரோ ஃபாரின் கரன்சி சப்ளையர்ஸ் அண்ட் ஃபாரின் கரன்சி டிமாண்ட் பண்ற இவங்க ரெண்டு பார்ட்டியும் தான் அதோட முக்கியமான பிளேயர்ஸ். அதே பிறகு பேங்க்ஸ் இருக்குது, அதே பிறகு சென்ட்ரல் பேங்க் காணப்படுறாங்க. இதுக்கு இடையில மணி புரோக்கர்ஸும் இருப்பாங்க. அடுத்த எஃப்எக்ஸ் மார்க்கெட் அடிப்படைகள் முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். எஃப்எக்ஸ் இந்த பார்த்தோம். பர்ச்சேசிங் பவர் பாரிட்டியால எப்படி நாங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கம்பேர் பண்ணலாம்ன்ற விஷயத்த உதாரணங்களோடு பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பாரிட்டி ஏன் முக்கியமாக தேவைப்படுகின்ற நேரம் ஃபார்வர்ட் மார்க்கெட், நாம் முன்னே ஃபார்வர்ட் மார்க்கெட் படிப்போம், அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் தேவைப்படும். ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படும். அடுத்து யூசிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன் கால்குலேட் பண்றதுக்கான இந்த கால்குலேஷனை பார்த்தோம். விண்டோ ஃபர்ஸ்ட் என்னன்றத பார்த்தோம். இது ஒரு உதாரணம் விண்டோ ஃபர்ஸ்ட்க்கு. ரூல்ஸ் பார்த்தோம். ட்ரேடிங் பொசிஷன், அது ஒரு டீலிங் ரூம்ல ட்ரேடிங் பொசிஷன் எவ்வளோ, அதுக்கு லிமிட்ஸ் எல்லாம் மீக்குது. வேணும்னா இதை நாங்கள் பார்க்கலாம். டைம் நாட் பெர்மிட்டட் மீ டு ஃபர்தர் எக்ஸ்பிளைன், அப்படி ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. கேல்குலேஷன்ஸ் பார்த்தோம். க்ரோஸ் ரேட், டிரெக்ட் ரேட் அதெல்லாம் பார்த்தோம். நாங்கள் க்ரோஸ் கரன்சின்ற விஷயத்தையும் பார்த்தோம். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் நாங்கள் அடுத்து பார்க்கணும். சாரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ன்ற விஷயத்த பார்ப்போம். இதோட இந்த செஷனை முடிப்போம்.